இந்த ஒரு ரூபா மட்டும் இந்த பக்கம் போனா எல்லாருக்கும் விசிபிளா இருக்கு. இந்த வருஷம் இந்த வாரத்தை எடுத்துக்கணும். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama,
कृष्ण हरे हरे रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயசः காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் घोराघौग दवाग्नि संजय गणग संसार मेघानिलः साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுதகில்ல விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுரநகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை மன்றளர்பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே सर्वत्र पद्मनाभनाम संकीर्तनम पद्मनाभा पद्मनाभा अखिलांड कोटि ब्रह्मांड नायकन सर्वलोक रक्षकन सर्वलोक शरण्यन साक्षात श्रीहपदियान भगवान ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான லீலை பண்றார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பகவான் நம்மள சோதனை பண்றார். நிச்சயமா சோதனை பண்ணவே இல்லை. பகவான் நம்மிடத்துல உரிமையோட விளையாடுறார். இப்படி ஒரு அப்பா அம்மா குழந்தைகிட்ட விளையாடுறா இல்லையா? சமயத்துல ஏதானும் ஒரு குழந்தை ஏதாவது பொம்மை ஒரு சாக்லேட் ஏதாவது கேட்டிருக்கோம். அப்பா அம்மா வாங்கிட்டு வந்திருப்பா. ஆனா மறந்தே போயிட்டேனே, ஞாபகமே இல்லை அப்படின்பா. உடனே இந்த குழந்தையும் அப்படின்னு கோச்சுக்கும். அதுக்கப்புறம் அப்பாவோ அம்மாவோ கொடுத்தவன் எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப அதனோட அதை சீண்டி பார்க்கறது, இது சோதனை பண்றது அர்த்தமா?
சாதாரண ஆத்துலயே மூத்த குழந்தை இருந்தா சின்ன குழந்தை இப்படி சீண்டி விடும், எதையானும் பண்ணி 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 பண்ணி. அந்த சீண்டி விடுறது விடாம அதை கஷ்டப்படுத்தணும்னு இல்லை, அது சும்மா ஒரு விளையாட்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்த சீண்டல் உண்டு, ஊடல்னு சொல்லுவார். சும்மா அப்படி சீண்டி விடுறது. ருக்மிணி பிரணய கழகம் பாகவத கிருஷ்ணனையே பண்றோம். கிருஷ்ணன் தான் பண்ணணும், சரியா சொல்லணும் தான். அப்ப இந்த ருக்மிணி பகவான் சொல்றான், நீ இதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிண்ட, நீ சௌக்கியமா இருக்கா, நாங்கெல்லாம் மாட்டுக்கார பசங்க தானே அப்படின்னு சும்மா அப்படி பிரணய கழகம். அப்ப என்ன ஆகுறதுனா ருக்மிணிக்கு நிறைய இன்னும் தாபம் ஜாஸ்தியாகி, பிரபு எந்த காரணத்தை கொண்டு என்ன கைவிட்டு விடாது, நீ சின்சியரா சொன்னியா, சீரியஸா சொன்னியா, விளையாட்டுக்கு சொன்னியா எனக்கு பயம் வந்து கொடுத்து, இப்படிலாம் சொல்லிடாத, எனக்கு ஒன்ன விட்டா வேற கதி இல்லைன்னு கதறி அழறான். அப்ப உடனே பகவான் 4 திருக்கைகள் எடுத்துட்டு, ஒரு கையினால ருக்மிணி ஆலிங்கனம் பண்ணிட்டு, ஒரு கையினால அவ கன்னத்துல ஜலத்தை கண்ணீரை தொடச்சி விட்டுண்டு, 2 கையினால அவ கூந்தல்லாம் பின்னி விடுறார். இப்ப இந்த விளையாடுனதுனால இப்படி ஒரு ஸ்பெஷல் சங்கம் சக்கரம் கதாபத்மம் எல்லாம் விட்டு ருக்மிணிக்கு சேவை பண்றதுக்காக 4 கைகள் சுவாமி எடுத்துக்கிறார். அப்ப பகவான் நம்மிடத்துல உரிமையோட விளையாடுறார். அப்ப வர்றது அப்படியே ஏத்துக்கணும், சுவாமி நிச்சயமா நல்லதுதான் பண்ணுவார். அதனாலதான் முந்தா நேத்தி இங்க கொண்டு வச்சோம், நேத்தி அங்க போனோம், திருப்பி 8 மணிக்கு லேசா ஒரு மழையை கொட்டி கலைச்சா, அப்பயே சொன்ன மழை நின்றுடும் அப்படின்னு. இருந்தாலும் நிறைய பேருக்கு பயம், சரி திரும்ப எங்க எல்லாம் விளையாட்டு. முந்தா நேத்தி கீழே உட்கார வச்சா, இன்னைக்கு ஹைட்ல உட்கார வச்சிருக்காரு இல்லையா, முன்னேற்றம் தானே, எவ்வளவு கீழே இறங்கலையே, மழை வருமா வருமா வருமான்னு டென்ஷன் இல்லாம உள்ள கொண்டு உட்கார வச்சுட்டாரு. அழகா ஃபேன் எல்லாம் போட்டு எனக்கு ஹைட்டு சிம்ஹாசனம் எல்லாம் ஜம்மன்னு போட்டு கொடுத்து. அப்ப பகவான் நிச்சயமா நமக்கு நல்லது பண்றார். அது எப்படி வேணா இருக்கட்டும், நமக்கு அந்த காலத்துல அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லைன்ற ஒண்ணுதான் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு பக்குவம் இல்லை, சுவாமி என்ன பண்றார், ஏன் பண்றார், இல்ல என்ன காரணம் ஒளிஞ்சின்னு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. சில விஷயங்கள் மனசுக்கு அதிர்ச்சியா இருக்கு, ஆனா அதன் மூலமா நமக்கு நம்மளை ஜாக்கிரதைப்படுத்துறார். நிறைய உண்டு, இப்ப எத்தனையோ இடங்கள்ல திருடு நடக்கிறது மூலம் கேட்கிறோம், அதை வச்சுட்டு நம்மளை ஜாக்கிரதைப்படுத்துறார். சில விஷயங்கள் துக்கமா இருக்கு, அதை கொண்டு நம்முடைய புத்தியில ஒரு தெளிவை கொடுக்கிறார். இந்த புத்தியில ரியலைசேஷன் வரணும், அதுதான் முக்கியம். இந்தந்த விஷயங்கள் இப்படி, இந்தந்த விஷயங்கள்னால இது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம அத்தனை பேருமே வந்திருக்கோம். மழை காலம் நன்னா, இந்த மழை சாதாரணமா அப்படியே பெஞ்சா யாருக்கு குத்தம்னு சொல்ல போறோமா, இந்த மேகம் கருத்து அப்படியே இருட்டிண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு மழை கொட்டணுமா அப்படின்னா, இப்படி எல்லாம் வந்தாதான் மழை வரப்போறது நமக்கு ஒரு சிம்டம் தெரியுது. இப்படி இல்லாம நேர மழை கொட்டினா யாரும் கேட்க முடியாது. மேகம் வெள்ள வெள்ளையேன்னு இருந்துட்டு பளிச்சின வானம் எல்லாம் தெளிவா இருந்து ஜோன்னு மழை கொட்டிட்டுனா எப்ப பார்த்தாலும் கொடையோட அலைவோம், மழை வருமா வராதான். இப்ப மழைக்காலம் அப்படின்னா மேகம் திரண்டு இருக்கு, பெய்யறதோ இல்லையோ ஒரு கொடையை எடுத்துட்டு போவோம். அப்ப பகவான் நமக்கு சுலபமா தான் எல்லாம் பண்றான். புஷ்பம் மலர்ந்தோன்னு அழகா வாசனை இங்க இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்கறான். அதுக்குள்ள ஒரு தேன், அந்த தேன் எடுக்கிறதுக்கு தேனிக்கு தான் தெரியுது. இன்னி வரைக்கும் புஷ்பத்துல இருந்து ஒரு தேன் எடுக்க மனுஷனால முடியல, எவ்வளவோ மிஷின் எல்லாம் வந்தாச்சுன்றோமே, அழகா அவரை விட்டு சர 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 சரன்னு இருக்கிற மாதிரி பண்ண முடியறதா, இது வரைக்கும் முடியலன்னா அந்த தேனிக்கு மட்டும்தான் அதுல அழகா தேன் சேகரிக்கும். அதுலயும் அதிசயம், இந்த தேன் சேகரிக்கிற தேனிக்கு அதை சாப்பிட தோணலையே, கொண்டு போய் அழகா ஒரு தேன் கூட்ட பத்திரமா வைக்கிறது, நம்ம அழகா அதை புழிஞ்சு எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க தேன் மலர்த்தேன் எல்லாம் சொல்றோம். அப்ப பகவான் நிறைய லீலைகள் பண்றான், அத்தியாச்சரியம், அதி விசேஷம். அதனால வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடக்கிறது. சிலது மனதுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கு, சிலது மனதுக்கு ஒப்புத்துக்கல, சில விஷயங்கள் புரியல, சில விஷயங்கள் கவலையை கொடுக்கறது, சில விஷயங்கள் பயத்தை கொடுக்கறது, சில விஷயங்கள் சந்தேகத்தை கொடுக்கறது, சில விஷயங்கள் கோபம் வெறுப்பு. இப்படி நம்முடைய புத்தியில பலவிதமான மாற்றங்கள். இது எப்படி இருந்தாலும் நிச்சயமா இதுவும் லீவு தான். அதானே, எல்லாமே கரெக்டா நம்ம நினைச்சபடி நடந்து கொடுத்தோம்னா ஒரு பத்மநாபன் சொல்ல மாட்டோமே, எல்லாம் நான் பிளான் பண்ணேன்னு ஆயிடும் இல்லையா. அதனால கேட்கறது இல்லையா குரல், என் குரல் பெரிய குரல் தான், நல்லா கேட்கும். என்ன ரோட்ல இருக்கிறவங்க தான் கேட்க பரவாயில்ல. அப்ப இந்த பகவான் ஏதோ ஒரு காரணம் கொண்டு
நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் பண்றார். எந்த விஷயம் அத வந்தாச்சு. அவருக்கு தெரியும் நமக்கெல்லாம் பொறுமை கிடையாதுன்னு. அதை விட அவருக்கு பொறுமை கிடையாது. தன் குழந்தைகள் கஷ்டப்படுறதுல பகவானுக்கு ஒரு நாளும் இஷ்டம் கிடையாது. தன் குழந்தை கஷ்டப்படுறது எந்த அம்மாவா பாப்பாளா? தான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுவாளே ஒழிய தன் குழந்தை கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டான். எத்தனையோ பேர் குடிச்ச வீட்டுல இருப்பா, ஆனா தன் குழந்தை ராஜாத்தியா இருக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். தான் பட்ட கஷ்டங்கள் எதுவும் தன் குழந்தை பற்றப்படாது அப்படின்னு ஒரு தாயும் தகப்பனும் நினைப்பான். அப்ப இந்த ஜென்மாவில நமக்கு பழக்கம், அம்மாவோ அப்பாவோ சில வருஷங்கள், அது எத்தனை வருஷமா நமக்கும் குழந்தை பிறந்து எத்தனை வயசா இருக்கோ அத்தனை வருஷங்கள் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் பழக்கம். அப்ப இதுலயே நமக்கு இந்த குழந்தைக்கு இதெல்லாம் பண்ணணும், இந்த கஷ்டமெல்லாம் அதுக்கு வந்துடப்படாது அப்படின்னு பார்த்து பார்த்து பண்றோம்னா ஜென்ம ஜென்மாந்திரமா தன்னுடைய கர்ப்பத்துல வச்சு நம்மளை காப்பாத்திட்டு இருக்கா சுவாமி. பழைய காலத்துல அவருடைய கர்ப்பத்துலதான் அந்த அத்தனை பேரு இருக்கும். கர்ப்பவாசம்ன்றது நமக்கு எப்பொழுதுமே உண்டு. அப்ப பல கோடி ஜென்மாவா பிரளயத்துல பகவானுடைய கர்ப்பத்துலதான் நம்ம அத்தனை பேரும் ஒன்னாதான் இருந்தோம். பூமியில வரும்பொழுதுதான் ரூபம் மாறுறது, பெயர் மாறுறது, பாஷை மாறுறது, வாழக்கூடிய ஸ்திதி எல்லாம் மாறுறது. ஆனா பிரளய காலத்துல பகவானுடைய கர்ப்பத்துல இருக்கும் பொழுது எல்லாரும் அவன் குழந்தைகளா விரும்ப ஒரு ஜோதி ஸ்வரூபமா அந்த பரமாத்மாக்குள்ள ஐக்கியமாய் கிடக்கும். அப்ப அந்த பரமாத்மா நமக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இது நல்லா தீர்மானமா புத்தியில எழுதி வச்சுக்கோங்க. என் சுவாமி எனக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இதுவரைக்கும் அவர் என்ன கெடுதல் பண்ணவர், அவர் இதுவரைக்கும் என்ன கஷ்டப்படுத்தவர், இனிமேலும் அவர் என்ன சுகமாத்தான் வச்சிருப்பார். நமக்கு சரீரத்துல வியாதியா இருக்கட்டும், இல்லாட்டி வியாபார விஷயமா இருக்கட்டும், ஆபீஸ் டென்ஷனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நல்லதுதான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாமி நம்ம கூட இருக்கார். நல்லா ஞாபகம், நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த சுவாமியோட பலம் நமக்கு தெரியறதில்லை. நம்ம துக்கத்துல இருக்கும் பொழுது தானாகவே ஒரு சமாதானம், ஒரு தைரியம் வருவாங்க. துக்கத்துலதான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியறது, தோல்வியில தான் நிறைய புதுசா கத்துக்கிறோம், அவமானத்திலேதான் வைராக்கியம் வருது. நம்ம சுகமா நினைக்கிற வெற்றியோ இல்லாட்டி ஆரோக்கியமோ உடம்புல கிடைக்கக்கூடிய பலவிதமான ஆனந்தங்களும் நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தலை. நம்மளை இது வரைக்கும் எல்லாம் எதிராக பக்குவப்படுத்திருக்குன்னா நம்முடைய தோல்வி, நமக்கு வந்த அவமானங்கள், நமக்கு வந்த வியாதிகள், நம்முடைய நஷ்டங்கள், இதெல்லாம் தான் நம்மள வாழ்க்கையில முன்னேற்றி விட்டுருக்க ஒழிய நம்முடைய சக்சஸோ இல்லாட்டி நம்முடைய பலமோ நம்முடைய பெரிய தனமோ நம்ம வாழ்க்கை பெருசா காட்டி கொடுக்கல. உலகத்துடைய யதார்த்தம் கஷ்ட சமயங்கள்ல புரிஞ்சுடுறது. மனுஷாவுடைய சுபாவம் நமக்கு துக்கம் வரும்போது தெரிஞ்சுடுறது. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது தெரியாது, நம்ம லாபத்துல இருக்கும்போது தெரியாது, நம்மள ஏதாவது கொண்டாடும் போது தெரியாது, 4 பேர் திட்டும் பொழுது நமக்கு தெரிஞ்சுடுறது. அப்ப எது எப்படியா இருந்தாலும் சுவாமி நம்ம கூட இருக்கார், இல்ல மாற்றமே கிடையாது. என்ன ஆனாலும் அவர் நம்ம கூட இருக்கார். அதனால நிச்சயமா எப்படி இருந்தாலும் மீண்டு ஜெயிச்சு வந்துடுவோம். மகாபாரத சரித்திரம், ராமாயண விஷயம், இதெல்லாம் என்னடா சொல்றதுன்னா, எது எப்படி இருந்தாலும் சுவாமி இருக்கார், எப்படி இருந்தாலும் ஜெயிக்க முடியும். பகவான் கைவிட மாட்டார். திரௌபதி பகவான் காப்பாத்துறதா இருக்கட்டும், குந்தி குழந்தைகளை காப்பாத்துறதா இருக்கட்டும், பாண்டவருடைய ராஜ்யத்தை துரியோதனன் பிடுங்கிக்கிறதா இருக்கட்டும், திரும்பி பகவான் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், சத்தியமா அவனுடைய தாசர்கள் தோற்று போவது இல்லை. அதனால பகவானிடத்துல பூரணமான நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை இன்னும் நன்னா பலப்படுறதுக்காகத்தான் சுவாமியே சங்கல்பம் பண்ணிண்டு பல உத்தமமான இடங்கள்ல தானே சிலாரூபமா எழுந்துள்ளுகின்றார். நம்ம கொண்டாடணும், நம்ம அனுபவிக்கணும், நமக்கு பலம் கூடணுன்றதுக்காகத்தான் அவர் கோவில்கள்ல சிலையா வர. இது மனுஷன் ஏற்படுத்தி வைக்கிறது இல்லை. பின்னாடி வரக்கூடிய கோவில்கள் மனுஷன் ஏற்படுத்தி வைக்கிறது அப்படின்னு வச்சுட்டா கூட அதுக்குள்ள அந்த சாநித்தியம் இறங்கணுமே. இந்த சாநித்தியம் இறங்கணும். அந்த சாநித்தியம் எப்ப இறங்கும்னா அவருக்குரிய அந்த பூஜை, அந்த வேதம், இதெல்லாம் சொன்னாதானே. நாஸ்திகள்லாம் சொல்றாரு மனிதன் உருவாக்கினது தானே, கல்லு தானே, அது சிற்பம் செதுக்கினா தெய்வம் ஆயிடுமா. அது கல்லுனால தெய்வம் ஆயிடுறது இல்லை, சிற்பத்தினால ரூபத்தினால தெய்வம் ஆயிடுறது இல்லை. அதற்குள்ள அந்த சாநித்தியம் இறங்குறதுனால. இப்ப கூட தான் எங்க கரண்ட் இது ஃபேன் இருந்தது, லைட் இருந்தது, கரண்ட் போயிடுது, எல்லாம் கும்பிட்டு ஆயிடுது. இந்த ஃபேன்ல இருந்து காத்து வரலையே, இந்த விளக்குல இருந்து வெளிச்சம் வரலையே, இந்த மைக்ல இருந்து சத்தம் வரலையே,
இப்ப கரண்ட் வந்து எடுத்து எல்லாம் அதோட வேலையை பார்க்கறதானும் அதே மாதிரிதான். எல்லாமே இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ரகசிய சக்தி இருந்தா தான் எல்லாமே நடக்கும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பகவான்றவன் நமக்காகத்தான் கோவில்கள்ல வந்து இருக்க. எதுக்காக? அவருடைய பெருமைக்காக எல்லாம் ஏற்படுத்தி வைக்கப்பட்டதில்லை. நமக்காக வந்த கோவில்கள் தான் எல்லாமே. இந்த கோவில்கள்லயே வந்து ரிஷிகள் உண்டாக்கின கோவில், தேவர்களுக்காக வந்த கோவில், மானுஷத்தினாலே வந்த கோவில், இப்படி நிறைய கோவில்கள் உண்டு. இதுல இந்த ரிஷிமார்கள் தேவர்களாலே உண்டான கோவில்கள் இருக்கு பாருங்க. அந்த கோவில்கள்ல இருக்கிற மூர்த்திக்கு பலம் ஜாஸ்தி. அதனாலதான் ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், குருவாயூர், எதுக்கடா பத்மநாபர் சொன்னார், கன்ஃபார்மா பத்மநாபர் தெரியுமே. அந்த மாதிரி கோவில்கள் அவ்வளவு சொல்றோம்னா பலம் ஜாஸ்தி. அதே போலதான் பத்மநாப சுவாமியும் திவாகர ரிஷியினாலே வந்த மூர்த்தி. அப்ப ஒரு ரிஷி ஒரு பல கோடி ஜனங்களுடைய பக்தி பண்ணி பகவான் அனுபவிக்கிறாள். ஒவ்வொருத்தரும் பக்தி பண்ணி எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி பல கோடி ஜனங்கள் பக்தி பண்ற அவளுக்கு வேண்டிய காரியத்தை சாதிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ப்ரமோஷன் வேணும், இல்லாட்டி எனக்கு நல்ல குழந்தை வேணும், நல்ல வீட்டுக்காரர் வேணும், ஒரு சொந்த வீடு கட்டணும். இன்னும் நிறைய பேர் பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? அத்தனை பேருடைய பிரார்த்தனை ஒருத்தர் பண்ணி பகவானை கீழே வைக்கிறார். பல கோடி ஜனங்கள் அவளுடைய ஆசைகளை பகவானத்துல பிரார்த்தனை பண்ணி சாதிச்சுக்கணும் இல்லையா? அந்த பல கோடி மக்கள் எத்தனை நாமஜபம் பண்றாளோ, என்ன ஸ்ரத்தையோட பக்தி பண்றாளோ, இதெல்லாம் சேர்த்து ஒருத்தர் பண்ணி அந்த சுவாமியை கொண்டு வந்து கீழே வைக்கிறார். சுவாமி இறக்கிறார். அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மத்தை அப்படியே கொண்டு வந்து நம்ம போய் நின்னோன்னு கிருப பண்ற மாதிரி கொடுத்துடுற. அதனாலதான் இந்த ரிஷிமார்கள்னாலே வந்த கோவில்களுக்கு பெரிய பலம். மற்ற பேரும் பண்ண வேண்டிய தபசை ஒருத்தர் பண்ணிடுற. ஒரு ஊர்ல பெரிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா ஆளாளுக்கு 10 ரூபா 100 ரூபாய் அப்படியே போட்டு பண்றோம். அது பெரிய கோட்டீஸ்வரன் இருக்கான எல்லா சிரமம் நான் பார்த்துக்க நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்படி. அதுபோல நமக்கு சிரமமில்லாதபடி இந்த ரிஷிகள்னாலே வரக்கூடிய சுவாமிக்கு பிரத்யக்ஷ பலம் நன்னா கூடலாம். இப்ப எல்லாருக்குமே தெரியும் சூரிய வெளிச்சம் நன்னா இருக்கு, சூரியனுக்கு நன்னா சுடுற அந்த வெப்ப சக்தி இருக்கு. ஆனா அது ஒரு இந்த சோலார் பேட்டரி எல்லாம் வச்சாச்சு, சோலார் பேனல் எல்லாம் வச்சாச்சுன்னா அது வெந்நீரா யூஸ் பண்ணிக்கிறோம், எலக்ட்ரிசிட்டியா யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் அது பண்ண முடியலையே. யாரோ ஒருத்தருக்கு தான் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. அது போலேதான் எல்லாமே பகவானுடைய சக்தியை ஒரு இடத்துல கொண்டு வந்து அப்படி வச்சு இந்த சக்தியை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு ஃபேனை போட்டுடும், ஃபேன் கீழே உட்காரணும், நல்லா காத்து வரும்னு சொல்றோம் இல்லையா? காத்து எல்லா இடத்துலையும் தானே இருக்கு. ஏன் ஃபேன் கீழே உட்காரணும்னா நமக்கு வேண்டியபடி அந்த ஃபேன்ல இருந்து காத்து வரும். நம்ம உடம்ப ஆஸ்வாசப்படுத்தும்படியா நம்முடைய வேர்வை எல்லாம் இது பண்ணிட்டு நமக்கு சுகம் தரும்படியா. அந்த மாதிரி சுவாமியோட சக்தி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அந்த சக்தியை நாம சுலபமா உபயோகப்படுத்திக்கிற மாதிரி நம்ம பக்கத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் ரிஷிமார்கள். எத்தனையோ வெளிநாட்டு விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறது. அந்த கடைக்கு போனா அந்த ஊரோட கிடைக்கும், இந்த ஊரோட கிடைக்கும்லாம் சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம யாரும் அங்க போகல, நம்ம யாரும் பாஸ்போர்ட் எடுத்துன்னு போல, நம்ம யாரும் வீசா வாங்கிட்டு போல. இப்ப வெளிநாட்டுல இருக்க எத்தனையோ டிவி எல்லாம் இப்ப கொண்டான் கடையிலே, இந்த கடையிலே இங்கே லோக்கல்ல விற்கிறான் அப்படின்னா நம்ம யாரும் கஷ்டப்பட்டு வீசா வாங்கல, அந்த ஊருக்கு செலவு பண்ணிட்டு போல, அழகா கொண்டு வந்து வைக்கிறோம், இங்க போறோம் வாங்கிட்டு வந்துடும். அதுபோல பிரம்மத்தினுடைய சக்திய சாதாரண பாமர ஜனங்கள் பெருசா தபசு பண்ண தெரியாம, பெருசா ஸ்ரத்தை இல்லாம, சாதாரணமா சரி அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போறா பாருங்க, அந்த நம்பிக்கைக்கே கிருப பண்ணும்படியா பிரம்மத்தை கொண்டு வந்து வச்சிடறோம். அதனாலதான் கோவில்கள்ல ரொம்ப விசேஷம்னு சொல்றோம். அதுலயும் அர்ச்சாவதார மூர்த்தி கலியுகத்துல ஏண்டா விசேஷம்னா அந்த மூர்த்திக்குள்ள அந்த சாநித்தியம் அப்படியே பூரணமா இருக்கா, பிரத்யக்ஷமா இருக்கா. அந்த ரிஷிமார்கள் பகவான் கிட்ட நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணி வச்சுக்கோங்களேன், நம்முடைய விஷயங்களா கேட்போம். திவாகர ரிஷி கிட்ட பகவான் கேட்கிற உனக்கு என்ன வேணும்னா கல்ப வருஷம் இங்கேயே இருப்பா. பகவான் கேட்ட நான் தான் உனக்கு காட்சி கொடுக்குறேன், நீ உன் காலம் வரைக்கும் இருந்தா போதாரா? அது இல்லப்பா, உன்னுடைய காரணியம் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? எல்லாரும் உன்னை அனுபவிக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் உன்னிடத்துல அந்த ஆனந்தம் கிடைக்கணும் இல்லையா? அப்ப நீ இங்கேயே இருந்தா தானே நடக்கும். கோவில் இருந்தது, ஒரு காலத்துல சுவாமி இருந்தார், கிளம்பி போயிட்டார் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலை கிடையாது. சரி பகவான் அதுக்காக இருக்கேன் நான். அந்த திவாகர ரிஷி இங்க இருன்னு சொன்னதுனாலதான் இருக்கான். அவர் இல்ல நீ கிளம்புன்னு சொன்னா சுவாமி கிளம்பி இருப்பார். அதனால நம்ம அத்தனை பேரும் திவாகர ரிஷிக்கு பெரிய கடன் பட்டிருக்கோம். பத்மநாபர் நமக்காக கொண்டு வந்து இங்க படுக்க வச்சாரு பாருங்க. அதனால நம்ம நெஞ்சு நிமிந்து அப்பாடான்னு இருக்கும்.
அதனால ஜெய் போலோ திவாகர ரிஷிக்கு ஜெய். அவ்வளவு ஆச்சரியம் அந்த திவாகர ரிஷி. அப்ப இந்த பத்மநாபனுடைய கோவில் அவ்வளவு சக்தி. இந்த காடு இன்னைக்கு புறமாச்சு, அனந்தன் காடு, அனந்தபுரம் ஆச்சு. இன்னைக்கு கூட கோவில் எப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படிஞ்சாறு தாண்டி இப்படி வரும் பொழுது அனந்தன் காடு ஸ்ரீ நாகராஜா கஷேத்திரம், இந்த இடத்துல தான் வந்தார் சுவாமி. இத்தினோண்டு இடத்துல வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்த பிடிச்சிருந்து 1.5 லட்சம் கோடி வச்சுட்டு இருக்காருன்னா அந்த அத்தனோண்டு அந்த நாகராஜா கோயில் கிட்ட தான் அனந்தன் காடு. தான் சரியா அனந்தன் காடுன்னு நாங்கள் மூர்த்தி வச்சிருக்கோம். அப்ப அத்தனோண்டு ஒரு காட்டுக்குள்ள வந்து கிருப பண்ண சுவாமி இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டார் 1.5 லட்சம் கோடினார். அப்ப அந்த பகவானுக்கு அத்தனை பலம் உண்டு. அப்ப அந்த மூர்த்தியை நம்பும் பொழுது நிச்சயமா எல்லா காரியத்தையும் சாதிச்சு கொடுப்பார். ஜோசியபடி, நியூமராலஜி படி, வாஸ்துபடி எல்லாமே தப்பா இருந்தா கூட பத்மநாபன் படி எல்லாம் சரியாயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே தப்பா இருக்கட்டும், வாஸ்துபடியே தப்பா இருக்கட்டும், நியூமராலஜி படி மகா மோசமா இருக்கட்டும், ஜாதகப்படி வாய்ப்பே இல்லாம இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பத்மநாபனை பிடிச்சா இது எல்லாம் காணாம போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பத்மநாபன் இடத்துல இறுக்கி ஒரு பக்தி என்ன வேணா இருக்கட்டும். ஜாதகத்தை பார்த்து அவாவால தள்ளியா வச்சுடுறோம். எங்க அம்மாவோட ஜாதகம் சரியில்லை, 7.5 வருஷம், நான் அம்மாவோட தனியா இருக்கேன்னா இருக்கும். எங்க ஆதிகாருக்கு எனக்கு 7.5 வருஷம் ஒத்து வர தனியா இருக்கேன்னா போறோம். கஷ்டமோ நஷ்டமோ கூட ஓட்டுறோம் பார்த்தேடா. அப்ப இவாளோட 7.5 வருஷம் இருந்து காலம் கடத்த முடியும்னா பத்மநாபனோட சத்தியமா நம்பின்னு காலம் கடத்தலாம். இவாளை நம்பி காலம் கடத்த முடியும்னா பத்மநாபனை நம்பி நடத்த முடியாது. நிச்சயமா நடத்தி கொடுப்பா, நடத்தி காட்டுவா. அதுக்கு என்ன கேட்கிறாருன்னா ஒன்னும் கேட்கறது இல்லை. நீ சந்தோஷமா இரு, எனக்கு அது போதும். அதனாலதான் பில்லமங்கல மகரிஷி அழகா சிரட்டையில கன்னிமாங்காய் வச்சு கொடுத்துட்டார். பகவான் எதான கேட்டான், கன்னிமாங்காய்க்கு என்ன ஒரு விலை உண்டா? ஒண்ணுமே கிடையாது. ஆனா சுவாமி ஏத்துண்டாருன்னா பக்த பராதீன, பக்தர்கள் எதை கொடுத்தாலும் அப்படியே ஏற்றம் கொள்ளும்படியான ஒரு கருணாசாகரம் ஸ்ரீ பத்மநாபன். அது இல்லாதபடி இந்த கோவில் சுவாமி வரத்துக்கு முன்னாடியே அந்த துவாபர யுகத்திலேயே நிறைய பெரியவாள்லாம் வந்து இந்த இடத்துல பத்ம தீர்த்தம்லாம் முன்னாடிலேருந்தே இருக்கு. புதுசா வந்த தீர்த்தம் இல்லை. பத்மநாபர் தான் பின்னாடி வந்தார். பத்மநாபர் தான் ஜூனியர். இந்த வராக தீர்த்தம், பத்ம தீர்த்தம் இதெல்லாமே ஆதி காலத்திலேருந்தே இருக்கு. பஞ்சாப் சரஸ்னே பேர் உண்டு. மித்ரானந்தபுரத்தில் கொலை முதற்கொண்டு சங்கமம் முதற்கொண்டு புராணாந்திரங்கள்லேயே இந்த தீர்த்தங்கள்லாம் ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. அந்த தீர்த்தங்கள் இருக்கிற இடத்துல அவன் சுவாமி வந்ததுனால இந்த கஷேத்திரத்துக்கு தனியா ஒரு ஏற்றம் உண்டு. அவ்வளவு சிரேஷ்டம். அதனால மகாபாரதத்துல சொல்றா, ராமாயணத்துல சொல்றா, எல்லா இடங்கள்லயுமே பார்த்தோம்னா பலராமர், விதுரர் அந்த மாதிரி பெரிய பெரியவாள்லாம் வந்து தியானம் பண்ணி தபசு பண்ண ஒரு இடம். அது இல்லாம பரசுராம கஷேத்திரம் வேற. இதுக்கு மேல வேற என்ன வேணும் அருகதை? அப்ப இத்தனை பெரியவா எங்க தபசு பண்றாளோ அந்த இடத்துல இருக்கிற சுவாமிக்கு இன்னும் அத்தியாச்சரியமான பலம்தான். குறைவே கிடையாது. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நம்முடைய பத்மநாபன். அத்தனை விசேஷம், அத்தனை ஆச்சரியம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு பெரியவா அனுபவிச்சிருக்கா. நேற்றே சொல்லிட்டு இருந்தேன், சுவாமி ஆளவந்தார் அப்படின்னு ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர், சுவாமி ராமானுஜருடைய ஆச்சாரியனார், பெரிய ராஜாதிராஜனா இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்ட ஒரு மகாத்மா. அவர் ரொம்ப நாள் இங்க திருவனந்தபுரத்துல இருந்தார். ஆனா டெய்லி பகவானுடைய திருவடியை சேவிப்பார், திருநாபியை சேவிப்பார். இப்பெல்லாம் நம்ம திருமுடி வழியா தான் ஏறுறோம். சுவாமியோட தலைப்பக்கம் ஏறிதான் அப்படி இறங்குறோம். சாதாரணமா பெருமாள் கோவில் போனோம்னா முதல்ல திருவடியை தான் சேவிக்கணும். ஏன்னா துயரது சுடரடி தொழுது எழு என்மனனேன்றார் நம்மாழ்வார். பகவானுடைய திருவடிகள்ல நாம சரணாகதி பண்ணணும். பகவான் கீதையில தான் சொல்றான், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. எல்லா தர்மங்களையும் விட்டு என்ன சரணடைஞ்சு, பாவங்கள்ல இருந்து நான் காப்பாத்துறேன், நீ வருந்தாதே சுவாமி. இன்னைக்கும் திருப்பதி போனாலோ ஸ்ரீரங்கம் போனாலோ முதல்ல பகவானோட திருவடியை பாருங்கன்னு தான் சொல்லுவார். எந்த கோவில் போனாலும் சுவாமியை பார்க்கும்போது முதல்ல திருவடியைத்தான் பார்க்கணும். அது பிள்ளையார் கோவிலா இருக்கட்டும், ஸ்கந்தனுடைய கோவிலா இருக்கட்டும், பெருமாள் கோவிலா இருக்கட்டும், சுவாமியுடைய திருவடி தான் நமக்கு கதி. வேற கதி கிடையவே கிடையாது. திருவடியை பார்த்துடுறது அப்படி பாதாதி கேசம்தான் சுவாமியை தொழணும். அதான் சாஸ்திரம். மனுஷால எப்படி வேணா பார்க்கலாம்.
மனுஷால பார்க்காம இருக்கிறதே உத்தமம் வச்சுக்கோங்க. சுவாமியை பார்த்தா திருவடியிலேருந்து பார்க்கணாப்பா. இந்த சரீரம், இந்த மனசு, இந்த இந்திரியங்கள், இந்த ஜீவிதம் எல்லாம் ஒரு திருவடிகளில் போட்டுறேன்ப்பா, எல்லாம் சமர்ப்பணம் பண்றேன்ப்பா. நம்ம திருவடியை பார்த்துட்டோம் அப்படின்னாலே சர்வ பாப விமோசனம், எல்லா விதமான பாப்பங்கள்லேருந்து சத்கதி கிடைச்சும். இந்த சுவாமி ஆளவந்தா இருந்த வரைக்கும் அவர் திருவடியே பார்ப்பார், திருநாபியை பார்ப்பார். பலரும் பல விதமா சொல்லி பார்த்தார். இந்த திருமுக மண்டலத்தை பாவங்களை என்ன அழகு தெரியுமா பத்மநாபன். ஒரு சொன்னார், அதனாலதான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படிங்கிற ரங்கநாதன் சொல்லியிருக்காரு, ஜாகிரதை, போயிட்டு சீக்கிரம் வான்னா. இந்த திருவடி பலம், இந்த திருநாபி அழகே எனக்கு அப்படியே என்னமோ பண்றது. திருமுகத்தை பார்த்தா நான் கிளம்பிவிடும், அவ்வளோ இங்கே அப்படியே உள்ளுக்குள்ள பத்மநாபனோட இரண்டரை கலந்துருவேன். இதை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. ஏன்னா அந்த பத்மநாபனுடைய திருமுகத்தை பார்க்கணும்னா கோபியா இருந்தா தான் பார்க்க முடியும். அவ்வளவு அழகா புவன சுந்தரமான ஒரு திருமேனி. இந்த திருமுக மண்டலம் அத்தான அழகா இருக்கா. மனசெல்லாம் அப்படி இழுக்கும்படியான ஒரு ரூப சௌந்தர்யம், மிருதுவான ஒரு புன்னகையோட சுருள் சுருளான கேசத்தோட ஸ்டைலா அந்த பத்மநாபர் இருக்கிறத பாதுடும் அப்படின்னா முடியாது அப்படின்றான் ஆளவன் தான். அப்படி ஆளவன் தான் டெய்லி நம்மாழ்வார் பாசுரத்தை சொல்லிட்டு இருந்த ஊரு. ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி. நம்மாழ்வார் ஆரம்பிக்கிறார். என்ன ஆச்சரியம்னா இந்த 10 பாசுரம் பாடுறார், முழுக்க முழுக்க அனந்தபுர மகிமை தான், அனந்த பத்மநாப மகிமையே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அனந்தபுரம், அந்த அனந்தபுரம் எவ்வளவு வசத்தினே 10 பாசுரம். மற்ற எல்லா இடங்கள்லையும் மூர்த்தியை பெருசா சொல்றவர். நம்மாழ்வார் திருவனந்தபுரத்துக்கு ஊரை பத்தியே பேசிட்டு இருக்கார். ஊரை பத்தியே திருவனந்தபுரம் சொல்றார். ஊரும் புல் கொடியும் அக்தே. புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம் உண்டு. புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு திருப்பாவையில் ஆண்டாள் சொல்றான். அந்த மாதிரி ஊரும் புல். பெருமாள் எங்கேயாவது போறான்னா அவர் ஒரு வண்டி வச்சிருக்காராம். சரியா முதல்ல இந்த வெஹிக்கிள்லாம் வச்சுட்டு யாருன்னா நம்ம சுவாமிகள் தான். இவர் அழகா பகவான் பெருமாள் வந்து கருடரை வச்சிருந்தார், இவர் ரிஷப வாகனம் வச்சிருந்தார், ஸ்கந்தன் அழகா மயில வச்சிருந்தான். அதான் இண்டிவிஜுவல் வெஹிக்கிள் வச்சுன்றதெல்லாம் அவன் தான் முதல்ல. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தருக்கும் மனுஷாளுக்கு வந்தது. ஊரும் புல் கொடியும் அக்தே. இந்த பகவான் பக்த சம்ரக்ஷணத்துக்கு எல்லாம் வேக வேகமா கருடன் மேலதான் வரா. கஜேந்திர மோட்சமா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல பாருங்க கருடன் மேலதான் வரா. கருட சேவையில சுவாமியை பார்க்கறதே நன்னாதானே இருக்கு. பத்மநாப அழகா வேட்டை ஆராட்டுக்கலாம். அந்த கருடன் மேலதானே ஜம்முன்னு வரா. கருட வாகனத்துல சுவாமியை பார்க்கறதுக்கு கோட்டி ஜென்ம சுகிருத்தம் வரும். அந்த மாதிரி ஊரும் புல் கொடியும் அக்தே. சுவாமிக்கு யாரா கொடினா இதே கருடன் தான் கொடி, இவரே தான் வாகனம், இவரே தான் கொடி. ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான். எல்லா உலகத்தையும் பழைய காலத்துல அழகா முழுங்கிடுறாராம், அழகா வைத்துக்கொள்ள வச்சிருக்கார். ஆச்சரியமா பாகவதத்துல அவதூத கீதைன்னு ஒண்ணு வருது. அந்த அவதூதர் 24 குருமார்கள் சொல்றார். அதுல ஒரு குருவா சொல்லும்போது சிலந்தி பூச்சியை சொல்றார். இந்த சிலந்தி பூச்சி பார்த்தோம்னா அதுவே தன் வாயிலே உமிழ்நீரை கொண்டு அழகா அந்த ஸ்பைடர் வெப், அப்பதான் குழந்தைகளுக்கு புரியும், இந்த சிலந்தி வலை கட்டும். திருப்பி அந்த வலை அப்படியே தன் வாய்க்குள்ள இழுத்துட்டு போயிடும். அது வீடு எப்போ நினைச்சாலும் அழகா டிஸ்மாண்டில் பண்ணி திருப்பி வேற இடத்துல கட்டிக்கும். அப்படி ஒரு பலம் உண்டு இருக்கு. அவர் சொல்ற அவதூதர் இதே மாதிரிதான் பகவான் தன்னுடைய பலத்தினால் எல்லாம் சிருஷ்டிக்கிறான், தன்னுடைய பலத்தினால எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுக்கிறான், அவனே ரட்சிச்சுக்கிறான், அவனே திரும்பி எல்லாத்தையும் ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார் எல்லாம் அவனே பண்றான். அதையெல்லாம் ஆழ்வார் சொல்றார். ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான். பிரளயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டுடுறான், ஜெகத் சிருஷ்டி காலத்துல உமிழ்ந்தான், திரும்பி அவரே சிருஷ்டிக்கிறார். உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம். அப்பேற்பட்ட லோகநாயகன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஜெகத் பிரபு, அவன் வந்து சேர்ந்த இடம் எதுன்னா தனுப்பா இருக்குன்றோம் இல்லையா, அந்த தனுப்புனா சில்லுன்னு இருக்கா. இப்பதான் சுட்டு பூசுக்கிற திருவனந்தபுரம். ஆழ்வார் காலத்துல குழு குழு குழுன்னு இருந்திருக்கு. சேரும் தன் அனந்தபுரம். அப்படி சில்லு சில்லு சில்லுன்னு இருக்கும்படியான் பகவான் ஏண்டா குஜராத்லேருந்து ஓடி வந்துட்டாரான், அங்க ரொம்ப சுட்டு பூசிக்கிட்டான், இங்க குழு குழுன்னு வந்துட்டான்னு. இப்ப இங்க இருக்கிற சூட்டை வர அந்த கிளம்பிடலாமான்னு கூட போகணும். ஆனா அதுக்காக ஒரு மழையெல்லாம் கொட்ட வச்சு நம்ம இடத்த வேற மாற்றி வச்சு சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி. இந்த திருவனந்தபுரம் நுழைஞ்சுட்டே போதும், வேற ஒண்ணுமே நீ பண்ண வேண்டாம். ஊரும் புல் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகள் எல்லாம். ஆழ்வார் சொல்ல என்ன வியாதியா இருந்தாலும் சரியா இருக்கும். எத்தனை வேணா பிராரப்த கர்மாவே இருக்கட்டும், ஜோசியக்காரனி பூர்வ ஜென்மத்தில் அது பண்ணா என்ன வேணா சொல்லட்டும். இந்த திருவனந்தபுரம் எல்லாம் வந்தாலும் இந்த ஜோசியக்காரன் கிட்ட மாற்றலாம். ஏன்னா எல்லாருக்கும் அப்படி ஒரு காதல்.
பத்மநாபர் மேல வைக்கிற நம்பிக்கை விட இந்த பிரச்சனை வச்சு பார்க்கற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அப்பா பெரிய பாடு. ஜோசியக்காரோட ஜாதகத்துல காட்டுற ஈடுபாடு இருக்கு பாருங்க, பத்மநாபர் மேல கூட நம்பிக்கை. அதே ஜோசியக்கார பத்மநாபர் போய் பாருங்க, டெய்லி 40 சுத்துவானா சுத்திடுவான். நாங்க சொன்னா கேட்க மாட்டான். ஆனா ஜோசியக்காரருக்கு அப்படியே அவளுக்கு தெரியாதா அப்படின்னு. ஜோசியக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜாதகம் தெரியும், எங்களுக்கு பத்மநாபரன் நன்னா தெரியும். அதான் கஷ்டம். உங்களை தெரிஞ்ச வாழ சொன்னா ஒத்துக்கிறது, பத்மநாபர் தெரிஞ்ச வாழ சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறது. சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகள் எல்லாம். ஏன்னா நம்முடைய பிராரப்த கர்மாவினாலதான் நமக்கு வியாதி, கஷ்டங்கள், அவமானங்கள், பிரச்சனை எல்லாமே நம்முடைய கர்மாவை அனுசரிச்சுதான். நம்ம பண்ணாத ஒண்ணு நம்ம தலையில வந்து விழாது. யாரோ சாதாரணமா சொல்லுவோம், பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம், அந்த மாதிரி வரவே வராது. நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதனால சொல்றார் ஆழ்வார், எப்பேற்பட்ட பிராரப்த கர்மாவா இருந்தாலும் இங்க வந்தா சரியாகும். சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம். நாமறிய சொன்னோம், சத்தியமணி நான் சொல்றேன், நான் உணர்ந்துட்டு சொல்றேன், நான் பார்த்துட்டு சொல்றேன், எனக்கு நன்னா தெரியும், நான் சொல்றேன் கேளு. இவ்வளவு சொல்ற நம்மாழ்வார். தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அறிய சொன்னோம், பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசினேன். இங்க வந்தா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரியா போகும், எப்பேற்பட்ட வினையா இருந்தாலும் சரியா போகும். தின்னம் நாம் அறிய சொன்னோம். அந்த பத்மநாபனுடைய பேர்ல 1000த்துல ஒரு நாமத்தை சொல்லு, பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. பத்மநாபா பத்மநாபா பத்மநாபான்னு ஜெபிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை தானாகவே இந்த பிராரப்தம் எல்லாம் இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போகிறது இல்லையா நம்ம வாழ்க்கைய வண்டியை. இந்த பத்மநாப நாமசங்கீர்த்தம் என்ன பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையை சரியான பாதையில அழைச்சிட்டு போகும். அவ்வளவு வசதி இந்த அனந்தபுரம் சிக்கன புகுதிராக. நீ திருவனந்தபுரம் நுழைஞ்சுறேன்றார், திருவனந்தபுரம் நுழைஞ்சுறேன். பத்மநாபன் கோவில கூட சொல்ற, கோவில் போக வேண்டாம் அர்த்தம் இல்ல, திருவனந்தபுரத்துல நுழைஞ்சுட்டாலே தீரும் நோய் வினைகள் எல்லாம் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராக. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், அப்ப எவ்வளவு தைரியமா இருக்கணும், எவ்வளவு நம்பிக்கையோட இருக்கணும், எவ்வளவு குதூகலமா இருக்கணும், எவ்வளவு உற்சாகத்தோட இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கும். அதனால தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சுவாமி ஆளவந்தார் இருந்த காலம் முழுக்க இங்க அவ்வளவு ஆனந்தமா இருந்தார். அதன் பிறகு ரங்கநாதனுடைய சங்கல்பத்தினாலே தான் இங்கேருந்து கிளம்புறார். அவரையும் பத்மநாபர் நிறைய விஷயங்களை மாற்றி விடுறதுல மகா கெட்டிக்காரர். சரியா சுவாமி ஆளவந்தார் ஒரு குருவை பார்த்து யோக ரகசியம் கத்துக்கணும்னு இருந்தார். குருகை காவலப்பன் ஒரு மகாத்மா இடத்துல அவர் இன்ன தேதிக்கு இந்த மாசத்துக்கு வான்னு சொல்லி அனுப்பினார். இங்க வந்தாரா, அவருக்கு இந்த தேதி மாசம் எல்லாம் மறந்து போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் யாரும் வந்தோ அவர் சொன்ன சுக்லபக்ஷ பஞ்சமி இன்னைக்கு வந்துடுது அப்படின்னு பாக்குறார். அப்பதான் யோசிக்கிறார், சார் இங்கே ஒரு ஃபிளைட் இருந்தா குருகை காவலப்பனை போய் பார்த்துருப்பேன். இந்த குருகை காவலப்பன் இருந்த இடம் காட்டுமன்னார் கோவில்னு கும்பகோணம் பக்கத்துல, சிதம்பரம் பக்கத்துல காட்டுமன்னார் கோவில். அங்கதான் அவர் இருந்தார். அடரா ஒரு புஷ்பக விமானம் இருந்தா நேரத்தை அவரை பார்த்துருவேன்னு நினைச்சா. அன்னைக்கு அவர் போகல. வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு அந்த யோகம்னு ஒரு கலை உண்டு இல்லையா, இன்னைக்கு அஷ்டாங்க யோகம்லாம் சொல்றோம் இல்லையா, அதுலயே அந்த யோக ரகசியத்துல உள்ளுக்குள்ளேயே சுவாமியை பிரத்யட்சமா பார்த்து பூஜை பண்ணி அனுபவிக்கிற ஒரு மெத்தட் உண்டு. அது அந்த குருகை காவலை பண்ற ஒரு மகாத்மா தான் கத்துருந்தார். அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு போனார். ஆனா அன்னைக்கு இவருக்கு அந்த நாலு கிழமை மாசம் எல்லாம் மறந்து போயிடுது. என்னைக்கு அந்த நாள் வந்ததோ அன்னைக்கு ஞாபகம், அடடா இங்க இருக்கோமே, இதுக்கு மேல போய் எங்க கத்துக்கிறதா. அதோட வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு யோக ரகசியமே போயிடுச்சு. எல்லாத்தையும் மாற்றி விடல. மகா கெட்டிக்காரர் யாருன்னா பத்மநாபர் தான். எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவார். எப்படி மாத்துறார், ஏன் மாத்துறார் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வந்து ஜட்ஜே பண்ண முடியாது. இவர் பெரிய ஜட்ஜா இருந்தாலும் இவரை ஜட்ஜ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தனை சிரேஷ்டம் பார்த்தாரு. சரி இது பத்மநாப சங்கல்பம்னு எடுத்துட்டார். அதனால இன்னைக்கும் வைஷ்ணவாலாம் யோக ரகசியத்தை கெடுத்தவர் இவர் அப்படின்வா. நல்ல வைஷ்ணவாலாம் சொல்வா, ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு யோக ரகசியம் கிடைச்சிருக்கணும், இவர் தான் கெடுத்தார் அப்படின்னா. அதுக்கு பெரியவர்லாம் சொல்லுவா, நல்ல வாழ கெடுத்தார், இல்லாட்டி அவாவுடைய உட்கார்ந்து இருப்பா, லோகத்துல பகவத் விஷயத்தை பேச மாட்டா. பத்மநாபர் கெடுத்தாரோ இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் பகவத் விஷயத்தை பத்தி பேசுறா. இல்லாட்டி அவாவா அந்த யோக ரகசியம் தெரிஞ்சுட்டு தான் பாட்டு உட்கார்ந்து சுவாமி அனுபவிச்சுட்டு இருப்பான். சாதாரண பாமர ஜனங்களுக்கு தெரிய வேண்டாமா, பாமர ஜனங்கள் அனுபவிக்க வேண்டாமா. அதனாலேயே பத்மநாபர் நல்ல காரியம் பண்ணா அப்படின்னு பல பெரியவர்கள் சொல்லுவார். அப்படியே சுவாமி ஆளவந்தார் இந்த இடத்துல இருந்து பகவான் அப்படி அனுபவிச்சா. ஆளவந்தா இருக்கவன் நிறைய மகாத்மாக்கள் ஒருத்தர் வந்திருக்கா. முக்கியமா சுவாமி ராமானுஜர். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய சிம்மம் அப்படின்னா சுவாமி ராமானுஜர் தான். அன்னைக்கும் இன்னைக்கும் ஆச்சரியமா ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர்
ஸ்ரீ அனந்த பத்மநாபனை சேவிக்க வர. அழகா வர ஜோரா திருக்குறுங்குடி எல்லாம் சேவிச்சுட்டு, திருவெட்டாறு ஆதிகேசரை சேவிச்சுட்டு, திருப்பதி சாரம் பெருமாள் எல்லாம் சேவிச்சுட்டு இப்படி திருவனந்தபுரத்துக்குள்ள நுழையிறார். அழகா நுழைஞ்சுட்டு பத்ம தீர்த்தத்தெல்லாம் தீர்த்தம் ஆடிட்டு கிழக்கு நட வழியா உள்ள வந்து ஆச்சரியமா அந்த பத்மநாபரை பார்க்கிறார். ராமானுஜர் பெரிய ரெவல்யூஷனிஸ்ட். அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் பெரிய ஒரு சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ணவர். இந்த ஜாதி எல்லாம் உடச்செறிஞ்சு எல்லாருக்கும் பகவான் அனுபவிக்க கொடுத்தவர் சுவாமி ராமானுஜர். அவர் ஆச்சரியமா வந்தா பத்மநாபன் அழகா நன்னா திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் தொழுதார். ஆழ்வார்கள் பாசுரம் எல்லாம் நன்னா அனுபவிச்சார். இப்படி எல்லாம் பார்த்தார். ஆனா திருவனந்தபுரத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த முறைப்படி பூஜை கிடையாது. இப்ப ஸ்ரீரங்கத்திலேயோ காஞ்சிபுரத்திலேயோ திருப்பதியிலோ பார்த்தோம்னா வைஷ்ணவ சித்தாந்த பூஜை. அங்க போனா பெருமாள் தீர்த்தம் கொடுப்பா, சடாரி சாதிப்பா, காத்தாலெல்லாம் கோஷ்டி உண்டு, ஆழ்வார்கள் பிரபந்தங்கள்லாம் சேவிக்கிறது உண்டு, நிறைய உண்டு. திருவனந்தபுரத்துல இது எதுவுமே கிடையாது. எல்லாம் அந்த தாந்திரீக முறைப்படி துருபோத்திமார்கள் பண்ற முறைப்படி தானே ஒழிய வைஷ்ணவ சித்தாந்தம் இந்த வைகானச ஆகமோ பாஞ்சராத்திர ஆகமமோ இல்லாத கோவில். நிறைய கோவில்கள் அப்படிதான். இந்த மலைநாட்டில் இருக்கக்கூடிய எந்த திவ்ய தேசத்திலையுமே இந்த பாஞ்சராத்திர ஆகமமோ இல்லாட்டி வைகானச ஆகமம் ஒவ்வொரு கோவிலுக்கு உண்டு. சைவாகமம்னு உண்டு. அந்த கோவிலுக்கு இப்படிதான் பூஜை பண்ணணுன்ற மெத்தட் ஆகம விதிப்படி அப்படின்னு சொல்லுவோம். இந்தந்த தேவதைகளுக்கு இந்தந்த கோவில்களுக்கு இப்படித்தான் பூஜை பண்ணணும், இப்படிதான் கோவில் கட்டணும், இந்த கர்ப்பகிருஷ்ணம் இப்படி இருக்கணும், இன்னென்ன காலங்கள்ல இந்த உற்சவம் பண்ணணும், நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், அப்புறம் ருத்தோத்சவம், அயனோத்சவம், வருஷோத்சவம், இப்படி நிறைய உண்டு. டெய்லி பண்றது நித்தியோத்சவம். பக்ஷோத்சவம் அப்படின்னு சுக்லபக்ஷ உற்சவம், கிருஷ்ணபக்ஷ உற்சவம். அப்புறம் மாசம் பண்ண வேண்டிய உற்சவம் மாசோத்சவம். அப்புறம் ருத்து 2 மாசம் சேர்ந்தா ருத்து, வசந்த ருத்து, ஹேமந்த ருத்து, வருஷ ருத்துனா சொல்லி அந்த 2 மாதத்துக்கு பண்ண வேண்டிய வசந்த ருத்து, வசந்த காலத்து உற்சவம், வசந்தோத்சவம்லாம் சொல்லுவோம் ஸ்ரீரங்கத்தில். அந்த மாதிரி பண்றது ருத்தோத்சவம். அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு உற்சவம் பண்ணுவான். அழகா அயனம் சொல்லுவோம், தட்சிணாயனம், உத்தராயணம். பத்மநாபருக்கு ஆராதனை நடக்கிறது இல்லையா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை தானே, அது அயனோத்சவம்னு பேர். அதுக்கப்புறம் வருஷோத்சவம்னு உண்டு. ஸ்ரீரங்கம் திருப்பதிங்கெல்லாம் பிரம்மோத்சவம்னு ஒன்று பண்ணுவான். கரெக்டா அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவான். அதுக்கப்புறமா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஜீர்ணோதாரண கும்பாபிஷேகம் இந்த மாதிரிலாம் உண்டு. இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆகமம். இந்த கோவில் எப்படி இப்ப வாஸ்து சாஸ்திரம் சொல்றோம் இல்லையா, வீடு இப்படி கட்டணும், பெட்ரூம் எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுபோல கோவில்கள் எப்படி இருக்கணும், என்னென்ன மூர்த்திக்கு என்னென்ன வசரம் இருக்கணும், அவரோட கர்ப்பகிரகம் டிசைன் எப்படி இருக்கணும், என்ன அந்த மூர்த்தியோட சாநித்தியத்தை எப்படி இது பண்ணணும், இதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் அழகா இங்க வந்தா அவருக்கு நம்ம பெருமாள் கோவிலை சேவிச்ச ஒரு திருப்தி இல்லை. எனக்கெல்லாம் முதல் தடவை வந்துட்டு என்னடா அது ஒரு பெருமாள் கோவிலுக்கு வந்து ஒரு ஃபீலிங்கே இல்லையே. ஒரு திவ்ய தேசம், 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசம். ஆனா ஒரு திவ்ய தேசத்துக்கு வந்த ஒரு இப்ப காஞ்சிபுரத்துலயோ ஸ்ரீரங்கத்திலயோ போனோம், பெருமாள் கோவில் போயிட்டு வந்தோம் அப்படின்னு இருக்கும். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எதுவுமே இருக்காது, தனி மெத்தடாச்சு. அப்ப அப்படி ராமானுஜர் பார்த்தா அழகெல்லாம் சேவிச்சார், பத்மநாபோட திருமேனி எல்லாம் கவனிச்சார், அனுபவிச்சார். ஆனால் முகம் ஒரு பிரசன்னமா இல்லையா. உடனே பத்மநாபருடைய பிரத்யட்சமா காட்சி கொடுத்து கேட்டார், என்ன ராமானுஜா நம்மளை பார்த்து சந்தோஷப்படலையே, ஒரு ரங்கநாதனை பார்த்தோ, ஒரு திருப்பதி பெருமாளை பார்த்தோ, வரதராஜனை பார்த்தோ பிரசன்னமாகிற மாதிரி நம்மளை பார்த்து உனக்கு ஒரு குஷி வந்த மாதிரி தெரியலையேப்பா, ஜம்முன்னு 18 அடிக்கு படுத்துன்னு இருக்கேன், இவ்வளவு பெரிய ரூபம், 3 வாசல்ல காட்சி கொடுக்குறேன், என்ன குறை கண்டா எம்மிடத்துல அப்படின்னு விட்டார். உனக்கு என்னடா குறை, எத்தனையோ பேருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், கல்பகாலம் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு கன்னிமாகா கூட பிரசாதமா ஸ்வீகரிக்கிறேன், உனக்கு என்ன குறையை நீ கண்டுபிடிச்சுட்டா என்கிட்ட அப்படின்னு. அவர் சொன்ன உங்ககிட்ட ஒரு குறையும் நான் காணல, ஆனா அந்த பூஜா முறைகள் எனக்கு என்னமோ சரியா படலை, இந்த பூஜா முறைகள் ஒன்றும் அவ்வளோ இதுவா இல்லை. உடனே பத்மநாபர் சிரிச்சா, அதுதான் உனக்கு அவ்வளவு திவ்ய தேசங்கள் இருக்கேன், கிட்டத்தட்ட 85-90 திவ்ய தேசங்கள்ல நீ சொல்ற மாதிரி பூஜா முறை தான் நடக்கிறது. பரவாயில்ல, இந்த கோவில் இப்படியே இருந்துட்டு போட்டும், இந்த போத்திகள்லாம் என்ன நம்பி இருக்கா, அந்த காலத்துலேருந்து இப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டுவிட்டா. இப்போ திடீர்னு பூஜா முறைகள்லாம் மாத்தினா அவளுக்கு கஷ்டம், அவளுக்கு வேற எதுவும் தெரியவே தெரியாது. எனக்கு பூஜை பண்றதை தவிர அவளுக்கு எதுவும் தெரியாது. புஷ்பாஞ்சலி சுவாமி எல்லாம் கொண்டு வேற கோவில் விட்டா கஷ்டப்படுவாள், அவளுக்கு ஒன்றும் புரியாது. இங்க என்ன அழகா அவள் காணிக்கு முதல் எல்லாத்தையும் முதல் மரியாதை இருக்குல்ல, இவளை கொண்டு ஷீனை கட்ட யார் இந்த சாமி யாருடுவார், அதெல்லாம் பெரிய கஷ்டம். அந்தந்த ஊருக்குன்னு ஒரு நித்திய அனுஷ்டான சாமியார்கள்லாம் உண்டு இல்லையா, கஷேத்திர சன்னியாசி எல்லாம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி ஆச்சரியம். அப்ப அதனால இங்க இருந்துட்டு போட்டோம். ராமானுஜன் அதெல்லாம் கிடையாது,
108 திவ்ய தேசத்துல 106 பூமியில இருக்கு. 107வது திருப்பார்கடல், 108வது ஸ்ரீவைகுண்டம். அப்ப இந்த 106 திவ்ய தேசங்கள்லயும் வைஷ்ணவ முறைப்படி தான் பூஜை நடக்கணும். பெரியவாள்லாம் சொல்லிட்டு போயிருக்கு, அதனால நான் அந்த பூஜா விதிகளை மாத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு கோவிலை விட்டு இறங்கியாச்சு. அழகா வந்து தங்கிட்டு இருந்தா. அப்ப அந்த போத்திகள்லாம் பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது சுவாமி ராமானுஜர் பகவானத்துல சம்பாஷணம் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுடுத்து. உடனே பார்த்தா ஒரே துக்கம் வந்துடுத்து. எல்லாரும் கூடி கூடி பேசினா இவர் பாட்டுக்கு வைஷ்ணவ சித்தாந்தப்படி கோவிலை மாத்தினா முதல்ல நம்மள பூஜை விட்டு இறக்கிடுவான். நமக்கு இனிமேல் கர்ப்பகிரகத்துல நுழையிற பாக்கியம் கிடைக்காது. அவளுக்கு அந்த கவலை வந்துடுத்து. சுவாமியோட கர்ப்பகிரகத்துல போய் நுழையிலன்னு அவ்வளவு துக்கமா இருக்கும். சில பேர் ரிட்டையர் ஆகிட்டு வருவா, அடுத்த நாள் அப்படி பாவமா இருப்பா, என் சேர் இப்படி தடவிலாம் பார்த்துட்டு வருவான். அதுக்குள்ள அடுத்தாலும் ஏற்பாடு பண்ணியிருப்பா, என்னமோ அந்த சேரும் டேபிள் தான் அவளை காப்பாத்திட்டு இருக்காம. அப்ப அதுக்கே அது மேல ஒரு பிரீத்தி உண்டு அப்படின்னா பத்மநாபன் சந்நிதியில ஏறி எப்படி இருக்கும் விளையாட்டா? ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ் எத்தனை வருஷம் வேலை பண்ணிருக்கா, 20 வருஷம் 30 வருஷம் அவ்வளவுதான். குப்பை கொட்டினா அவள் வாசல் 30 வருஷம் குப்பையை கொட்டியாச்சு, ஓட்டியாச்சு. அவளை அழகா மாலை மணி அதெல்லாம் போட்டு அனுப்பிட்டு வரைக்கும் நாளைக்கு இந்த பக்கம் வராதேன்றதுக்காகத்தான். மறந்து போய் இந்த பக்கம் வந்துடாத, ஒன்னால பட்ட கஷ்டம் போதும் ஓடு அப்படின்னு துரத்தி விட்டுருவா. ஒன்னால எங்களுக்கும் கஷ்டம் வேண்டாம், எங்களால உனக்கும் கஷ்டம் வேண்டான்னு தான். ஆனால் நிறைய பேர் ரிட்டையர் ஆகி 20 வருஷம் இருக்கும். எங்க பேங்க் போல உண்டா, எங்க கம்பெனி போல உண்டா அப்படின்னு தான் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்கால, பென்ஷன்லாம் வருதா அப்படின்னு. அதனால சுவாபிமானம் என்னோட 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 எல்லாம் ஜடபரத கூட்டம் எல்லாத்து மேலேயும் அபிமானம். மதிக்கவே மாட்டா. பெரிய கலெக்டரா இருப்பா, ரிட்டையர்ட் ஆன பிறகு 10 நாள் கழிச்சு ஆபீஸ்ல நுழைஞ்சா பியூன் கூட மதிக்க மாட்டான். அந்த பதவிக்காக நம்ம கிட்ட சலாம் போட்டு இருக்கான். நம்ம மேல ஆசையா காதலா மரியாதையா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாம் ஏமாத்துற கூட்டம், வெளிவேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கா, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு வேலையும் கிடையவே கிடையாது. அவ்வளவுதான் அந்த உலகம். ஆனா அதுக்கே வாழ்க்கை தன்னுடையது இந்த இடத்த விட்டு போகணுமே அப்படின்னு துக்கப்படுவான். நான் என்ன பண்ண போறேன்னு அழுதுலாம் வரவாள்லாம் வந்து ரிட்டையர் ஆயிட்டு அப்படி என்னமோ பறிபோனா மாதிரி, வாழ்க்கையே பறிபோனா மாதிரிலாம் வரவாள்லாம் உண்டு. இவாளுக்கு வாழ்க்கையே பத்மநாபன். டெய்லி அந்த சந்தையில ஏறினா தான் அவளுக்கு ஒரு சமாதானம், அப்பாடா அப்படின்னு ஒரு திருப்தி. டெய்லி ஒற்றைக்கல் மண்டபத்தில் நின்று பார்க்கற நமக்கே டெய்லி பார்த்தாதான் அப்பாடா ஒரு பலம் கூடுற மாதிரி இருக்குன்னா, டெய்லி பத்மநாபனை மயில்பீரா இப்படி தடவி விட்டுண்டு அவனுக்கு புஷ்பம் எல்லாம் போட்டுண்டு சகசநாமம் சொல்லி அவனுக்கு அர்ச்சனை பண்ணிண்டு அந்த புஷ்பத்தை எடுத்து கொடுத்துண்டு அவனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அவனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டியே பழக்கப்பட்டவன். நாலு பேர் இது கிடையாதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நிறைய ஸ்திரீகள்லாம் சொல்லுவா, அதிகம் உட முடியாது, 10 நாளா சமையல் கட்டுக்கே வரல, என்னமோ போல இருக்குன்னு. ஆனா சமையல் பண்ணும்போது புலம்பிட்டே இருப்பேன், எனக்கு ரெஸ்டே கிடைக்கிறது இந்த வீட்டுல. ஏதானே மதிக்கிறாளா, நானும் ஒரு மனுஷி தானே, யாருக்காவது தோன்றதான். சரி ஒரு 10 நாள் வேற யாராவது பண்றோம்னா அக்கா தங்க ஏறினா கூட ஒத்து போகாது கிச்சன்ல. நான் பார்த்துருக்கேன். யாரோ சில பேர் ஒத்து போறதுன்னா இவாளுடைய மெத்தட் ஆஃப் சமையலும் அவளுக்கு ஒத்து போனா சரின்னு விளையாடி நீ உட்காந்து நான் பண்றேன் காசெல்லாம் கிடையாது. இவன் வந்து கிச்சனுக்கு எடுத்துருவா. சில விஷயங்கள்லாம் சசங்கள்ல சொல்லக்கூடாது, குடும்பத்தை பிரச்சனை வந்துடும். என்னமோ நம்ம மேல அக்கறை வச்சிருந்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வராத இருக்க எனக்கு உபதிரவம் குறைச்சல், இல்லாட்டி நீ ஒரு வேலை பண்ற நான் அங்க வைப்பேன், நீ சர்க்கரை பதில உப்பை கொண்டு வைப்பா, எனக்கு இப்படியே பழகி போயாச்சு அப்படின்னு இல்லையா. அப்ப இதெல்லாமே விட முடியாதுன்னா பத்மநாபனுக்கு பூஜை பண்ணியாச்சு. இப்ப நம்ம மாத்திரே டெய்லி பூஜை பண்ணுவோம், அதாவது ஒரு மூர்த்தி வச்சுட்டு இருப்போம். அந்த ரொட்டீனா அந்த பூஜை பண்ணாதான் நமக்கு அடுத்த வேலையே ஓடும். அப்ப நம்ம மாத்திர ஒரு பூஜை பண்றோம், நமக்கே அப்படி உண்டுன்னா ரிஷிமார்கள் பூஜை பண்ண சுவாமி, எத்தனையோ பேருக்கு பிரத்யட்சமா கிருபை பண்ற சுவாமி, விடிய காலம் 2:30 மணிக்கு அவளை எழுப்பி விடுற சுவாமி, கஷ்டமோ நஷ்டமோ அவள் பாட்டுக்கு இடத்துல இருந்துட்டு டெய்லி பூஜை பண்ணி பழக்கப்பட்டிருக்கா. டெய்லி பூஜைலாம் உனக்கு கிடையாது அப்படின்னா, அது தவிர ஒரு மூர்த்திக்கு பூஜை பண்ணிட்டு இன்னொரு இடத்துல பூஜை பண்ண வராது. அது ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். இப்ப நம்ம சுவாமிக்கு நிவேதம் பண்ணாலும் அடுத்த தடவை நினைச்சு பண்ணிடுவோமா, வராது. அது சரியா வராது. அந்த பழக்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப ஒரு குழந்தைக்கு அம்மா சாதம் கொடுத்துட்டு இருக்கா, அந்த அம்மா கொடுக்குற மாதிரி வேலை கொடுக்க முடியுமா? அம்மாவுக்கும் ஒத்து வராது, குழந்தைக்கும் ஒத்து வராது. அதே மாதிரிதான் இவாவா பூஜை பண்ணி பழகி போயிட்டாருன்னா சாமிக்கும் ஒரு ஆளை விட முடியாது, இவாளுக்கும் அந்த சுவாமியை விட முடியாது. நமக்கே பிடிச்ச காய்கறிக்காரா வேலைக்காரா பூக்காரா இருந்தான்னா அவள் இருந்தாலும் சரிபட்டு வரும். அவள் சரியே இல்லைனா கூட நமக்கு சில விஷயங்கள் ஒத்து போயிடும். பாருங்க, இந்த வேலைக்காரி கொள்ளலாம் பரவாயில்ல, வாய முடிந்து வேலை பண்றா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சில பேர் சொல்லுவா. அப்பதான் பேசிட்டு இருப்பா, ஆனா லீவு போடாம வந்துடுவா. குற்றக்குறைகள் இருந்தாலும் அவாவாளுக்கு சில ஒத்து போறது இல்லையா. அது போல இந்த போர்த்திகள் பாட்டுல என்ன குறை இருந்தாலும் சுவாமிக்கு ஒத்து போயிடுறது.
இப்ப நமக்கு அது கிடைச்சிருமா? அப்ளிகேஷன் போட்டு யாராவது உள்ள நுழைஞ்சிட முடியுமா பூத்தியா? நாங்கெல்லாம் கூட பிராமணர் அப்ளிகேஷன் போட்டு என்ன பத்மநாபர் கோயிலில் பூத்தியா ஏற்றிவாங்க, ஒழுங்கா பூஜை பண்றேன், சம்பளமே வேண்டாம், இவ்வளோ ஏற்றிடுவாளா? அவளுக்கு பாக்கியத்தை இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா விளையாட்டு கிடையாது. பகவத் விஷய கைங்கரியம்ன்றது கோட்டி ஜென்ம சுகிருத்தம். பூர்வ ஜென்மத்தை என்ன பிரார்த்தனை பண்ணாலும் பகவானிடத்துல என்ன கதை எழுதாலும் இந்த ஜென்மா தைரியமா விடிய காலம் வர குளிச்சுட்டு 2:30 மணிக்கு எழுந்து பத்மநாபர் கோவில கதவை திறந்துட்டு வெளிலேந்து பார்க்க நமக்கே சமயத்தை சுவாமியை பார்த்தா என்னமோ பண்றதுன்னா உள்ள போய் பல பல பலான்னு ஜொலிக்கிற நல்ல அத்தனை சக்தியுடைய சுவாமி. நல்ல ஒற்றைகள் மண்டபத்தில் நின்று பத்மநாபா ரட்சிக்கணும் 2 கை தூக்கி அழவாளுக்கே கோடி கிருபை பண்றாருன்னா இப்ப எத்தனை சக்தி இருக்கும். தீப்பிழம்பது ஆதியன் ஜோதி ஆதி பீஜம். இந்த ஆதி பீஜத்தை போய் பக்கத்துல போய் நிக்கணும் அப்படின்னா ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப பலம் வேணும். சும்மாதான் அந்த சீவேலி மூர்த்தி எடுத்துட்டு போயிட முடியாது. நம்ம எல்லாம் ஆறாட்டுக்கு குளிக்க போனா ஓரத்துல 5 பேர் கையை பிடிச்சுட்டு துப்பு நம்ம விடணும். இவன் அந்த மூர்த்தியை எடுத்துண்டு முங்கி எழுந்து வரா அப்படின்னா இந்த சுவாமி பலம் கொடுத்து இவாளை தூக்கிண்டு வந்தா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் சுவாமி இவா தூக்கிட்டு வரான், சுவாமி இவாளை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு கடவுள. அவர் எடுத்து முன்னாடி அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போக முடியுமா? ஆறாட்டுக்கு இங்கேருந்து எடுத்துட்டு போறான்னா அந்த காலுக்கும் கைக்கும் தோளுக்கும் யார் பலத்தை கொடுக்கிறா? சும்மா நடந்து போன நமக்கு அப்பாவோட ஆறாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், காலெல்லாம் அப்படி என்னமோ பண்றது அப்படி நம்ம காலை நாமே பிடிச்சிட்டு 10 நாளைக்கு இப்படியே உட்காந்துட்டு இருப்போம். லேசா தொங்கி தொங்கி நடப்பேடா. அன்னைக்கு ஆறாட்டுக்கு நடந்தேன்னா வருஷம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை. அது நிறைய போகும்போது நடப்பா, வரும்போது ஆட்டோல வந்துடுவா. அதுக்கே இத்தனை பாடு. அது இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது பாருங்க, நிறைய நல்ல புத்திசாலிகள் இந்த ஏர்போர்ட்ல ரன்வேல சைட்ல பெயிண்ட் அடிச்சிருப்பா எல்லோ கலர்ல, அது மேல நடப்பா. எதுக்கடான்னா இந்த கல்லு கீழே குத்தாம இருக்கும் இல்லையா, அந்த பெயிண்ட் ரகசியம் சொல்லப்படாது. இந்த சின்ன சின்ன கல்லு ஏர்போர்ட்டுக்கு ரோடு நடக்க ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த போத்திமார்கள் அதுலதான் நடந்து போறா தூக்கிண்டு. வெறுமை நடக்கிறதே முடியலன்னா அத்தனை கணத்தை தூக்கிண்டு அது ஃபுல்லா போய் அது கொற்ற மழையில் நனைஞ்சுட்டே எடுத்துட்டு போறான். நம்ம சும்மா நடக்கிறதுன்ற தலையை துணியை போட்டு என்னமோலாம் பண்றோம். அப்ப யார் பலம் கொடுக்கிறா? சுவாமி. அப்ப இப்படி எல்லாம் அனுபவிக்கிறவாளை கொண்டு போய் 4லேருந்து இல்லை அப்படின்னா ஜீவிக்க முடியுமா? அவள்தான் துக்கம் நெஞ்சு அடைச்சது. சுவாமி ராமானுஜிடத்தெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. ஆதிசேஷ ஸ்வரூபம், பெரிய ஜெகதாச்சாரியன், அவரிடத்துல போய் என்ன பேசுறது? ஒன்றும் நடக்காது. உடனே அவள்லாம் பார்த்தா பத்மநாப இடத்துல சரணாகதி பண்ணா. பிரபு உன்னை விட்டு அவரை கதி இல்லைப்பா, உன்னை விட்டுட்டு இனிமேல் நாங்கள் எங்க போனாலும் ஜீவிக்க முடியாது. எங்க வம்சமே உன்னை நம்பிதான், இதுவாக பத்மநாபர் காப்பாற்றுவார். பத்மநாபர் பலம். அவர்லாம் கல்யாணம் காட்சியா பெருசா நம்மள மாதிரி ப்ராவிடன்ஸ் ஃபண்ட் உண்டா, இல்ல டிபிஎஃப் உண்டா, இஎஸ்ஐ உண்டா, ஒன்றும் கிடையாது. பேங்க் பேலன்ஸ் உண்டா, ஒன்றும் கிடையாது. பத்மநாபன் நடத்துவா நடப்பா, எங்கேயோ யாரோ வருவா, இதையோ கொடுப்பா, நடத்திட்டு இருக்கு காலம். வேற ஒரு செக்யூரிட்டி நம்மள மாதிரி இன்சூரன்ஸ் ஒன்றும் கிடையாது. சுவாமியுடைய பலம், சுவாமியுடைய காருண்யத்தை நம்பி மட்டும்தானே வாழ்க்கை ஓடுறது. அது இப்பயாவது பைசா ஒண்ணு. அந்த காலத்திலலாம் வெறுமை நெல் அரிசி இப்படிதான் கொடுப்போம். ஆகாரம் மட்டும்தான் யாராவது பார்த்து ஏதானும் வஸ்திரம் கொடுத்தா உண்டு, இல்லாட்டி விஷு கை நீட்டம், இவ்வளவுதான். அது அந்த காலத்துல ராஜாக்கள் கோவில் தான். பெருசா சாதாரண ஜனங்கள் உள்ள போய் சுவாமி அனுபவிச்சிடலாம். நீங்களே எத்தனை வருஷமா போயிருப்பேன், 50 வருஷமா போயிருக்கேன் யாராவது சொன்னாலும் சந்தோஷம். எனக்கு ரொம்ப துர்லபமா தான் போயிருப்பேன். அந்த மாதிரி சமயத்தெல்லாம் தெய்வத்தை தவிர அவளுக்கு வேற கதி கிடையாது. அதனால சுவாமி இடத்திலேயே சரணாகதி பண்ணிடா. ஹே பத்மநாபா, ஹே கிருபா சாகரா, கிருபா பண்ணுப்பா, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, உன்னை விட்டா எங்களுக்கு வேற கதி கிடையாது. சுவாமி ராமானுஜரோ இங்க இருக்கக்கூடிய சித்தாந்த முறையெல்லாம் மாத்திட்டு வைஷ்ணவ சித்தாந்த முறைப்படி பூஜை பண்ணணும் தீர்மானம் பண்ணிருக்கா. எங்களுக்கு தெரியல, நாங்கெல்லாம் உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய அடிமைகள், உன்னுடைய சொத்து, நீ ரட்சிச்சு ரக்ஷமாம் சரணாகதம்னு காலில் விழுந்துட்டான். பகவான் விட்டுடுவான? அவன் காலில் விழுந்தா இது வரைக்கும் தோத்து போனது கிடையாது. நல்லா ஞாபகம். திரௌபதி விழுந்தா, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய துக்கம். பகவான் எவ்வளவு சுலபமா அவளை காப்பாத்தினான். அதனால சுவாமியோட காலில் விழுங்கும். உங்க குழந்தைகளை சரி பண்றதா இருக்கட்டும், நல்வழிப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லாட்டி உங்க ஆத்துல யாராவது சரியில்லாம இருந்தா அவளை சரி பண்றதா இருக்கட்டும், உங்க வியாதியை சரி பண்றதா இருக்கட்டும், இல்லை உங்க ஆத்து பிரச்சனையை சரி பண்றதா இருக்கட்டும், இல்லை ஆபீஸ் பிரச்சனையோ பிசினஸ் பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் சுவாமியுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணி அவரிடத்துல ஒப்படைச்சிடுங்க. எதுவா வேணா இருக்கட்டும். ஜாதகமே கோளாறுனாலும் அதை சரி பண்றதுக்கு பத்மநாபர் காலில் விழும்.
உங்க ஆது குழந்தை நல்லபடியாக கல்யாணமா பத்மநாபர் காலில் விழுங்கும். உங்க ஆது குழந்தை நல்ல குழந்தை பிறக்கலாமா பத்மநாபர் காலில் விழுங்கும். எதுவாக இருந்தாலும் ஒரே பதில் பத்மநாபன். இது ஒரு கொஸ்டின் பேப்பர், எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் பத்மநாபன். 1 மார்க் கேள்வியும் பத்மநாபன் தான், 20 மார்க் கேள்விக்கும் பத்மநாபன் தான் ஆன்சர். அவ்வளவுதான். 1 மார்க் கேள்வி சொல்ல தர்ம இந்த அர்த்தம் சாதாரண சின்ன சின்ன பிரார்த்தனை. 20 மார்க் கேள்வி ஒரு 3 கேள்வி எல்லாம் பாஸ் பண்றாங்க. மாதிரி லைஃபோட மேஜர் டெசிஷன்ஸ்க்கெல்லாம் ஒரே ஆன்சர் பத்மநாபன். இந்த பத்மநாபன்ற ஒரு நாமம் போது லோகத்தை ரட்சிக்கிற சுவாமி, 30 கோடி தேவதை ரட்சிக்கிற சுவாமி நம்மையும் ரட்சிப்பார், நம்ம குடும்பத்தையும் ரட்சிப்பார், நம்முடைய வம்சத்தையும் ரட்சிப்பார், நம்முடைய சரீரத்தையும் ரட்சிப்பார், மனசையும் ரட்சிப்பார், இந்திரியங்களையும் ரட்சிப்பார், நம்முடைய பக்தி ஞான வைராக்கியத்தையும் ரட்சிப்பார். இதெல்லாம் தானே போயிடும் ஒரு பயம் இருக்கு. இதெல்லாம் தானே மனசை உடுக்கிறது. பத்மநாபர் கைவிட மாட்டார். அத்தனை சிரேஷ்ட எல்லாம் சரணாகதி பண்ணிட்டா பகவான் ஒப்படைச்சு அவ ஆத்துக்கு போயிட்டா. சரி பத்மாவோட ஒப்படைச்சிட்டோம், அவர் பார்த்துப்பார். அந்த நம்பிக்கை வேணும். பத்மாவோட சொல்லியாச்சு, அவர் பார்த்துப்பார். அந்த பூரண திருட விசுவாசம் நிஜமாது அத்தியாவசியம், அதுதான் வேணும். அதை சொல்லியாச்சு, அவர் பார்த்துப்பார். இந்த கேர்லெஸ்ஸா இருக்கான், அவரோட பொறுப்பே இல்லாம இருக்கும். பத்மாவோட சொல்லிட்டு பொறுப்பை விட்டுடுங்க, அவர் பொறுப்பா பார்த்துப்பார். ஏன்னா அவருக்கு நல்ல பொறுப்பு இருக்கு, நமக்கு தான் பொறுப்பே கிடையாது. தைரியமா ஒப்படைச்சு அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோக க்ஷேமம் வகாம்யகம். அந்த போத்திமார்கள் ஒரு பக்தி பண்ணிட்டா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பக்தி பண்றா பாருங்க. பத்மநாபர் விஷயத்துல திவாகரமுனி பண்ண பக்தி ஒரு விதம், ஆச்சரியமா ஆளவந்தார் பண்ண பக்தி ஒரு விதம், பில்வமங்கல மகரிஷி பக்தி பண்ணது ஒரு விதம், சப்தரிஷிகள் பண்ற பக்தி ஒரு விதம், தேவர்கள் பண்ற பக்தி ஒரு விதம், சிவபெருமான் பண்ற பக்தி ஒரு விதம், பிரம்மதேவர் பண்ற பக்தி ஒரு விதம், பூதேவி பண்ற பக்தி ஒரு விதம், ஸ்ரீதேவி பண்ற பக்தி ஒரு விதம், பிருகு மார்கண்டேய மகரிஷி பண்ற பக்தி ஒரு விதம், திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானம் பண்ற பக்தி ஒரு விதம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி. அத்தியாச்சரியம். இவாள்லாம் சரணாகதி பண்ணிட்டா பகவான் அவளுக்கு வக்கீலா போய் நின்றுட்டான். வக்காலத்து வாங்குறதுன்னு இல்லையா, இவன் பத்மநாபனுக்கு வக்கீல் தேடிட்டு இருக்கான்றது இல்லையா. யார் பாக்கியமானோ தெரியல. பத்மநாபனுக்காக ஆஜராகணும் அப்படின்னா பத்மநாப சுவாமி கஷேத்திரம் திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்துக்காக ஆஜரானாலும் திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானம் வேற இல்லை, பத்மநாபன் வேற இல்லை. இஸ்வாது குலதனம்னு சொல்லுவோம் ரங்கநாதன். அதே மாதிரி திருவிதாங்கூர் குலதனம் ஸ்ரீ பத்மநாபன். அமிக்கஸ்யூரி என்ன வேணா உடனே கொட்டட்டும், கவர்மெண்ட் என்ன வேணா பைத்திய மாதிரி பேத்தட்டும், ஜட்ஜ்மெண்ட் என்ன வேணா சொல்லட்டும், ராஜவம்சத்துக்கும் பத்மநாபனுக்கும் உள்ள சம்பந்தத்தை எத்தனை ஜென்ம ஆனாலும் யாரும் மாற்ற முடியாது. அவளுக்கு தான் முழு ரைட்ஸ் உண்டு. இந்த மாதிரி 1000 தடவை அவள் பார்த்துட்டா. எட்டரை யோக காலத்துல வந்து நிறைய பார்த்தாச்சு. பத்மநாபர் உங்களுக்கு இல்லைன்னு பல பேர் சண்டை போட்டாச்சு. இத்தனையும் அவளை தாண்டி எனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் உண்டு நிரூபணம் அவா இல்லை, பத்மநாபன் நிரூபணம் பண்ண. நல்லா ஞாபகம், எனக்கும் திருவிதாங்கூர் ராஜவம்சத்துக்கும் சம்பந்தம். யாரா பசங்களை நீங்க சொல்லு போடா போக்கத்த பசங்களான்னு அத்தனை பேரையும் தள்ளிட்டு இன்னி வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் காலம் பார்த்தாச்சு, முகமதிய கால வம்சம் பார்த்தாச்சு, ராஜசம்சத்திலேருந்து ஜனநாயக ஆட்சி வந்தது, அப்பொழுதும் பகவான் சப்போர்ட் நின்னான். எல்லா சமயத்திலையும் இன்னி வரைக்கும் ராஜவம்சத்துக்கு என்னடா பலம்னா பத்மநாபன் தான் பலம். அவளுடைய பலமும் அவன் தான், பலவீனமும் அவன் தான். அவனுக்காக தான் அவளை இது பண்றான், அவனுக்காக தானே இவளை வளைஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. இல்லாட்டி இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை என்னத்துக்கு இருக்கணும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது ஃபாரின்ல போய் செட்டில் ஆக தெரியாதா? ஒன்னும் இல்லாதவாள்லாம் இதை விட்டுட்டு எங்கெங்கெல்லாம போய் செட்டில் ஆகிட்டு நான் இந்த ஊர்ல நல்லா இருக்கேன், அமெரிக்கா விட்டு இனிமேல் வரமாட்டேன், சிங்கப்பூரை விட்டு வரமாட்டேன்னு சொன்னவாளுக்கு இதென்ன இந்த ஒரு கோவில் தானே இவ்வளவு பிரச்சனை பண்ணுறது, வேண்டாம் போ எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க விட்டு எல்லாத்தையும் விட்டு தலைச்சுட்டு எல்லாத்தையும் வித்து முடிச்சுட்டு நேர போய் ஏதாவது ஒரு ஊர்ல சௌக்கியமா கோடீஸ்வரனா வாழலாம் முடியாதா? ஏண்டா போக முடியலன்னா அம்மா விடல, பத்மநாபன் இறுக்கி பிடிச்சிருக்கான், போகாது நீ போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு அவங்கள பிடிச்சுட்டு இருக்கானோ இன்னைக்கும் ராஜவம்சம் ஜீவிச்சுட்டு இருக்கு. அவன் பிடிச்சு வச்சுட்டு இருக்கான் அவளை. இந்த சமயத்துல குழந்தைகள் கைவிட்டு ஒன்னா கூட அம்மா சும்மா இருந்து பிடிப்பா இல்லையா, அந்த மாதிரி எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு ராஜவம்சம் ஜீவிச்சுட்டு இருக்குன்னா பத்மநாபன்ற ஒரு பலம் அவளுக்கு. அதுதான். அதனால இவ என்ன வேணா சொல்லட்டும், எப்படி வேணா கிரிட்டிசைஸ் பண்ணட்டும், வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ என்ன வேணா சொல்லட்டும். நம்மளா 1.5 லட்சம் கோடியை கொண்டு கொடுத்தோம், நம்ம அட்லீஸ்ட் 1 கிராம் தங்க காயினால் கொடுத்துருப்போமா, 1 கிராம் தங்கம் கொடுத்துருப்போமா, 1 கிலோ வெள்ளி கொடுத்துருப்போமா, நம்ம மாத குழந்தைக்கு 50 பவுண்ட் நகை என்னமோலாம் போட்டிருக்கோம். பத்மநாபருக்கு 1 பவுண்ட்ல ஒன்றாம் பண்ணிருப்போமா? இன்னைக்கு என்னமோ 1008 கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லாம் பேசுறான், என்னெல்லாமோ பேசுறான். அவன் பாக்கணும் 100 ரூபாய் எடுத்துட்டு உண்டியில போட்டிருப்பான்,
யார் நடத்துற பத்மநாபர் கோயில் இத்தனை பேர் வேலை பண்ற, இத்தனை பேர் சம்பளம் நம்மளா கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாம் நடத்திட்டு இருக்கான் பகவான். அவ்வளவு அழகா நடத்திட்டு இருக்கான். இவ்வளவு யூனியன், அவ்வளவு ஸ்ட்ரைக்கு, 1008 குழப்படி பண்ணிட்டு இருக்கா. இத்தனையும் தாண்டி கோவில்கள் யார் நடத்துறா? பகவான் நடத்திட்டு இருக்கான். அதனால பத்மநாபன் சத்தியம். அவனுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணவர்கள் தோத்து போக மாட்டார்கள். இவாள் அழகா சரணாகதி பண்ணிட்டா போத்திகளுக்கெல்லாம் வக்கீல பத்மநாபனே ஆஜராயிட்டார். எங்க ராமானுஜம் கோர்ட்ல எதிர் வக்கீல் யாருன்னா ராமானுஜன். பத்மநாபருக்கு வக்கீல்கள் நிறைய உண்டு. பத்மநாபன் ஐயங்கார்கள் எப்பொழுதுமே இப்படிதான். அன்னைக்கு ராமானுஜ ஐயங்கார், இன்னைக்கு சுந்தரராஜ ஐயங்கார், அடுத்து எந்த ஐயங்காரோ தெரியல. அதனால ஆதி காலத்துல இருந்து ஐயங்கார்களுக்கும் பத்மநாபருக்கு ஒரு விசேஷ ஒரு நீயானா உண்டு. அது இந்த காலம் சுந்தரராஜ ஐயங்கார் மாட்டினார். அவர் கிளம்பி விட்டார் சமத்தா. அவர் இப்படிதான் பண்ணுவார். பத்மநாபர் ரொம்ப சமத்து. ஆச்சரியம். ராத்திரி சொப்பனத்துல பகவான் காட்சி கொடுத்துட்டான் சுவாமி ராமானுஜருக்கு. ராமானுஜா நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க பிரபு. ராமானுஜ சந்தோஷம். பிரபு பிரத்யட்சமா காட்சி கொடுத்துட்டியேப்பா. வாஸ்தவம், நான் அவளை காட்சி கொடுத்துருக்கேன், சௌலபியமா இருக்கேன் இல்லையா, அப்படி எனக்கு ஒரு சகாயம் பண்ணுட்டாரா. ராமானுஜர் உமக்கு என்ன நான் சகாயம் பண்ணணும்னு சந்தேகமா கேட்டார். உடனே பகவான் சொன்னா, இந்த போத்திகள் பூஜை பண்ற மெத்தட்லயே பண்ணிட்டு போதும், இந்த கன்னி மாங்காய் அப்படிலாம் சாப்பிட்டு நான் பழகி போயிட்டேன். நீ பாரு வைஷ்ணவ சித்தாந்தபடி கல்யாணம் பண்றேன்னு சொல்லி இந்த அரவண பாயசம் நிறுத்திடுவாய். நமக்கு இந்த நெய் பாயசம் அரவண பாயசம் இதெல்லாம் நல்லா பழகி போயிடுத்து. நீ பாரு ஸ்ரீரங்கம் மாதிரி திருப்பதி மாதிரி எதான கொண்டு வச்சா நமக்கு ஒத்து வராது. நமக்கு இந்த ஓலன் காலன் இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன் நான். நீ பாடு தமிழ்நாட்டு சமையல்லாம் கொண்டு வந்துட்டேன்னா கஷ்டம். நான் பாடு இப்படி பால் பாயசம் இப்படி வாழ்ந்துட்டு போயிட்டேன். தமிழ்நாடுலாம் பெருசா பால் பாயசம்லாம் கிடையாது. அங்க பாயசம் மெத்தடே வேறையாச்சு. அன்னத சுவாமிக்கு இதெல்லாம் தான் ஆகாரம் பழகி போயிடுச்சு. பாண்டவங்களை கொண்டு போய் பால் பாயசம் கூட தூத்து துப்பிடுவார், நன்னாவே இல்லைன்னுடுவார். அவர் ரேஞ்சே வேற. அவர் ரோட்டி சப்ஜி அப்படி நார்த் இந்தியன் பெருமாள். அவர் அப்படியே வாழ்ந்து பழகி போயிட்டார். உடுப்பி கிருஷ்ணன் மாத்வா சமைச்சா தான் சாப்பிடுவார், யார் சமைச்சாலும் சாப்பிட மாட்டார். அந்த கை பக்கம் அவருக்கு பழகி போயிடுச்சு. மாத்வ சமையல் தான் உடுப்பி கிருஷ்ணனுக்கு ஒத்து வரும். ஸ்ரீநாத்ஜிக்கு அந்த சுத்தாத்வைதம் அவளுடைய மெத்தேடு தான் ஒத்து வரும். பத்ரிநாராயண் அந்த குளிர் தான் அவரை கொண்டு போய் திருவனந்தபுரத்தை ஐயா ரசத்து வெளியே அவர் கிளம்பி போயிடுவார். ஏன் ஊர் குழு குழுன்னு இருக்கு, நான் அங்கே போறேன்னு கிளம்பி போயிடுவார். பத்மநாபரை கொண்டு போய் பத்ரியில விட்டோம்னா சே நம்ம ஊர் மாதிரி எப்படி ஜெய 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 நல்லா இருக்கு. கதக்கத்துல நல்லா வெயில் வேர்க்க விறுவிறுக்க அது நடுவில் ஜனங்கள்லாம் வேர்க்க வழிய 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 பத்மநாபா ரட்சிக்கணும்னு இவ வேர்வ வாசனையே சுகமா இருக்குன்னார் பத்மநாபன். அம்மா தன் குழந்தையுடைய வாசனையை ரசிப்பா. இந்த பிறந்த குழந்தைலாம் அது மேல முகந்தம் மேல இந்த பால் வாசனை வரும். அது அம்மாவோட தாய்ப்பால் பிடிக்கிற வரைக்கும் அது உடம்புடைய வேர்வை கூட பால் வாசனை தான் அடிக்கும். அதுக்கப்புறம் ஜான்சன் பேபி பவுடர்லாம் போட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சுபாவமா இருக்க ஸ்மெல் எல்லாம் அது அம்மா ரசிப்பா. அம்மா ரொம்ப ரசிப்பா இல்லையா? அதுபோல பகவானுடைய எல்லாத்தையுமே ரசிக்கிற ஒரு கருணா சாகர். அதனால பத்மநாபர் சொன்னார், இந்த போத்தி முறையை மாத்திதான் அதே ராமானுஜா இப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல. அப்போ உடனே ராமானுஜர் சொன்னார், இங்க இருக்கிறோம் மோசம் போக வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் அவள் காலத்துல அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். அப்படியே மோசம் போகலனா கூட நாங்க திருவனந்தபுரத்தை அவளை பத்திரமா வச்சுக்கிறேன், இங்கேயே அவளை கண்ணுக்குள்ள வச்சு நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாது என்னோட. ராமானுஜர் பல விதமா சொன்ன அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என்னுடைய பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இங்க ராமானுஜர் வாய்ஸ் ரொம்ப பெருசா இருந்த காலம். ராமானுஜர் சொன்னா எங்க சொன்னாலும் கேட்பா. அந்த மாதிரி ஒரு ஸ்திதி எல்லா கோவில்கள்லையும் புனருத்தாரணம் பண்ணிட்டு இருந்த காலம் ராமானுஜர் காலம். நிஜமாவே பொற்காலம். கோவில்கள் எல்லாம் அவ்வளவு அழகா புனருத்தாரணம் பண்ணி அவ்வளவு அழகா நிறைய மராமத்து வேலைகள் எல்லாம் பண்ணி ரெனோவேஷன் பண்ணதுன்னா ராமானுஜர் தான். நிறைய ரெனோவேஷன் கோவில்கள்லாம். அப்ப அதனால அவர் சொன்னா நடக்கும், யாரும் எதிர்த்து பேச மாட்டா. அதனால இவா போத்திகள் கூட பேச பயந்துட்டா. அப்ப பத்மநாபர் பல விதமா சொன்னார். ராமானுஜர் 2 பேரும் நல்ல வாக்குவாதம். கடைசியில ராமானுஜர் ஜெயிச்சுட்டார் வாக்குவாதம். நான் நினைச்சபடிதான் பண்ணுவேன்னுட்டார். பத்மநாபர் பார்த்தா, நீ தான் சொன்னா கேட்கிற ஆள் கிடையாது, வம்பே வேண்டாம், இங்க இருந்து ஊர்ல இருந்தா தானே பண்ணுவான்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா கட்டில கொண்டு போய் தூக்கி கொண்டு திருக்குறங்குடியில போட்டுட்டார். இன்னைக்கு பத்மநாபர் கை கிட்ட போனா ஒரு பயம் உண்டு. நாங்க அப்பா சொன்னா மன்னிச்சுடு, ராத்திரியோட ராத்திரி அப்படி தூக்கி அந்த பக்கம் இங்க போட்டுறாது அப்படின்னு ஆனா கை எடுக்கவே வச்சிருக்காரு. அட்டகாசம்னா அப்படியே தூக்கி அப்படி ஒரு திருப்பி திருப்பி கை எடுத்து திரும்பினா போதுமே, 18 அடிக்கு அப்படி கைன்னு நீட்டுவானா போதுமே. சுவாமி ராமானுஜர் பார்த்தார், பொழுது விடிஞ்சது, முழிச்சு பார்க்கிறார். பகவான் சொப்பனத்தை வரைஞ்சு விட்டான். பார்த்தா ஒரு பெரிய வட்டப்பாறை தனியா அவர் கட்டில படுத்துட்டு இருக்காரு. தெரிஞ்சு போயிடுறது பத்மநாபன் லீலை. ஊரை விட்டு கடத்தல மகா கெட்டிக்காரு. அதான் முதல் தடவை பத்மநாபன் உபன்யாசம் பண்ண போது ஒவ்வொரு நாளும் அப்பா ராமானுஜர் மாதிரி இங்கே கொண்டு போடுறாத அப்படி சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு தடவையும் உள்ள வருவோம். ஆச்சரியம் பத்மநாபன்.
ராமானுஜர் தெரிஞ்சு போயிடுது பத்மநாபன் நம்மளை கொண்டு போய் திருக்குறுங்குடியில கொண்டு வந்து விட்டுட்டா அப்படின்னு. அப்ப ராமானுஜர் பார்த்தாரு, சரி பத்மநாபனுக்கு பிடிக்கலன்னா அந்த முறை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எந்த ஐயங்காரும் ட்ரை பண்ணவே இல்லை முறை மாற்றுறதுக்கு. ஏன்னா சுவாமி ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷ அவதார், அவராலேயே சாதிக்க முடியாது, வேற யார் சாதிச்சுட முடியும்? அப்படியே மாத்தி ராமானுஜர் பார்த்தார், சரி பத்மநாபா மன்னிச்சுடுப்பா, உன் ஆசைப்படிபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவு சிரேஷ்டம் ஸ்ரீ பத்மநாபன். இவரிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவர்களுக்காக வேண்டாதவர்களை ஊரை விட்டு கூட தள்ளி வச்சிருவார், ஊரை விட்டு தேசத்தை விட்டே தூக்கி மாற்றி வச்சிருவார். அவ்வளவு சிரேஷ்டம். தன் பக்த ஜனங்களை கை கழுவ விடாதவர், கை நழுவவே விடமாட்டார். நீ என்னுடைய பக்தன். எத்தனையோ பேர், நான் இந்த சமயத்துல இந்த ராஜாவோட தான் ஆச்சரியமா ஸ்ரீவேலியெல்லாம் போகும்போது நிறைய பெரியவாள்லாம் பேசிப்பேன். இந்த ராஜாவோட முன்னாடி போறவாள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்லுவா. நிறைய பேர் சொல்லுவா, பத்மநாபர் கோயில் சாப்பாடு சாப்பிட்டு இன்னைக்கு வளர்ந்தேன், இன்னைக்கு பெரிய போஸ்ட்ல இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கவாள்லாம் பத்மநாபடி கை கூப்பிடா. அன்னைக்கு பத்மநாபர் சோறு போட்டார், எங்க அப்பாவால சோறு போட முடியல, அம்மாவால சோறு போட முடியல, குடும்பத்துல கஷ்டம். அன்னைக்கு மத்தியானம் பத்மநாபர் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். பத்மநாபருக்கு தான் என்னோட அப்பா அம்மா சொல்ல கேட்டிருக்கேன். நான் எத்தனையோ பேர் சொல்லுவா, நான்லாம் அனாதையா இருந்தேன், ஏதோ மாமாத்துல எல்லாம் வளர்ந்துட்டு இருந்தேன், பத்மநாபர் சாப்பாடு போட்டா இன்னைக்கு இந்த ஸ்திதியில இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. எத்தனையோ பேர் பார்ப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கெல்லாம் நான் பட்ட கஷ்டத்துல எல்லாம் மீண்டு வந்தேன்னா பத்மநாபனை தவிர எனக்கு ஒரு பலம் கிடையாதுன்னு நிறைய பேர். அதனால பிரத்யக்ஷ தெய்வம் பத்மநாபன். அது புராணங்கள்லாம் சொல்லும் பொழுது கலியுகத்துல ரொம்ப விசேஷமான ஸ்தலம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் அப்படின்னு காண கிடைக்கும். புஷ்கரம், நைமிஷாரண்யம், அப்படி ஒவ்வொரு இடமா துவாபரம், துவாரகாலாம் சொல்லிட்டு கலியுகத்துக்கு ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஸ்தலம் எதுன்னா சியானந்தூரபுரம், திருவனந்தபுரம்னு சொல்றார். அப்ப அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம். இந்த பகவானை நம்பினவர்கள் வீண் போகிறது கிடையாது. சத்தியமா கிருபா சாகரன், சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு பெரியவர் இந்த ஸ்ரீ பத்மநாப பிரபு. அவன் 12,008 சாலக்கிராமத்தினுடைய மூர்த்தி, இழுப்பமர மூர்த்தி தான் ஒரு ஸ்திதியில கடுசக்கர யோக மூர்த்தியா மாறினார். ரெண்டு விதமா சொல்றது உண்டு. பழைய மரமூர்த்தியிலேயே 12,008 சாலக்கிராமத்தை வச்சுட்டு மேல கடுசக்கர யோகம் பேஸ்ட், அது ஒரு விதமான ஒரு பேஸ்ட், அது அப்படி வந்த மூர்த்தி அப்படின்னு உண்டு. முழுக்கவே கடுசக்கர யோகத்தினாலே ஆன மூர்த்தி 12,008 சாலக்கிராமம். ஆத்துல ஒரு சாலக்கிராமத்தை வச்சு பூஜை பண்ணாலே அவ்வளவு வசதி, வம்சத்தை காப்பாற்றும். ஆத்துல பெரியவா பண்ற சாலக்கிராம பூஜை வம்சத்தையே ரட்சிக்கும்னா 12,000 சாலக்கிராமம் எங்க கண்டகி நதியிலேருந்து நேபாள ராஜா கொடுத்து விட்டு 24,000 சாலக்கிராமம் வந்தது. 12,000 எடுத்து கடுசக்கர யோகம் பண்ணிட்டு மீதி 12,000 பத்ம தீர்த்தத்துல இருக்கு. பத்ம தீர்த்த ஜலம் அப்படி வாயில பட்டுதுன்னா கோட்டி ஜென்ம சுகிருத்தம். நம்ம எல்லாம் சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கோம் சிப்ஸ் வாங்குறதுக்கும் மற்றதுக்கும். பத்மதீர்த்த இறங்கி ஜலம் புரோஷனம் கூட பண்றது இல்லை. டெய்லியே சாலக்கிராம பூஜை பண்ணி அந்த துளசி தலத்தை சாப்பிட்டு ஒரு சொட்டு தீர்த்தம் சாப்பிட்டா அத்தனை விதமான பாவங்கள் நாசமாகும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப 12,000 சாலக்கிராமம் மூழ்கி கிடக்கிற பத்மதீர்த்தம் எத்தனை வசதி, 12,000 சாலக்கிராமம் இருக்கிற பத்மநாபர் எவ்வளவு வசதி பாருங்க. ரெண்டும் ஈக்குவலாம். பத்மநாபரும் பத்ம தீர்த்தம் இது வேற, அது ஜல நாராயணம், இது கடுசக்கர யோக நாராயணம். ரெண்டுத்துக்கும் அத்தனை ஒரு ஆச்சரியமான பலம் உண்டு. 12,008 சாலக்கிராம மூர்த்தியுடைய ஸ்வரூபம் பத்மநாபன். அதனால என்ன கேட்டாலும் கிடைக்குமா, அவ்வளவு வசதி இந்த பத்மநாபன். பத்மநாபர், நிருசிம்மர், ராமர் எல்லாருக்கும் பலம். அது இந்த கொல்லம் வருஷம் சொல்றேன் பாருங்க. இந்த கொல்லத்தோட முதல் வருஷத்தின் பொழுதுதான் ஸ்ரீகிருஷ்ண சுவாமி திருவம்பாடியில பிரதிஷ்டை பண்ணோம். அந்த கிருஷ்ணமூர்த்தியை கொடுத்தது கிருஷ்ணனுடைய வம்சத்துல வந்த ஒரு ராஜா கொடுத்து அங்கேருந்தே துவாரகையிலேருந்தே வந்து பிரதிஷ்டை பண்ண ஒரு சுவாமி. எப்படி பத்மநாபர், அதே மாதிரி திருவம்பாடி கிருஷ்ணனுடைய வம்சத்திலேயே வந்த ஒரு ராஜா கொண்டு வந்து கொடுத்து பிரதிஷ்டை பண்ண ஒரு மூர்த்தி. அதனால்தான் அவ்வளவு சாநித்தியம் கிருஷ்ணசுவாமியுடைய கோவில்ல, அவ்வளவு நல்ல சாநித்தியம் இருக்கு. அங்க போனாலே ஒரு குதூகலம், ஒரு விளையாட்டு தினம் வந்துடும். ஏன்னா விளையாட்டு தீராத விளையாட்டு பிள்ளை. நரசிம்மர் இடத்துல போனாலே அவர் அவ்வளவு பெருசா அப்படி பாடு கர்ஜனை பண்ணிட்டே இருக்காரு. அப்படின்னா அத்தனை மூர்த்திக்கும் அத்தனை பலம் உண்டு. ஒவ்வொரு மூர்த்திக்கும் அத்தனை பலம் உண்டு.
அவ்வளவு பெரிய வைபவம். அதனால ஸ்ரீ பத்மநாப சுவாமியினிடத்திலே சரணாகதி பண்ணால் வீண் போக மாட்டோம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்மநாபர் அத்தனை சிரேஷ்டமான ஒரு சுவாமி, அவ்வளவு வசத்தியான ஒரு சுவாமி. எத்தனையோ தடவை கோவில் தீ பிடிச்சிருக்கு. தீ பிடிச்ச சமயத்துல சுவாமியோட மூர்த்திக்கு ஒண்ணுமே ஆனதில்லை. அப்படி ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியுடைய க்ஷேத்திரம். அத்தனை வசத்தி, அத்தனை அத்புதம். அதுவும் இந்த லட்சதீப மகோத்சவம் தான் எந்த கோவிலுமே கிடையாது. 6 வருஷத்துக்கு ஒரு கோலாகலம் நடக்கிறது. ஆனா கார்த்தவீரியாசன் காலத்தில் நடந்தது அப்படின்னு மகாபாரதத்துல எல்லாம் காண கிடைக்கிறது. அதுக்கப்புறமா நடக்கிறது அப்படின்னா பத்மநாபர் கோவில்ல தான். லட்ச தீபமும் நிஜமாவே வைகுண்டம் போலே ஒரு காட்சியை கொடுக்கிறது அப்படின்னு அவ்வளவு அழகா பெரியவாள்லாம் தீர்மானம் பண்ணி சொல்றார்கள். இந்த சுவாமியிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னா அத்தனை சிரேஷ்டம். இவர் மூடன், பணக்காரன், படிச்சவன், படிக்காதவன் அப்படிலாம் பார்க்கறது இல்லை. அழகா 2 சகோதரர்கள் இருந்தா. அவளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. டெய்லி அபிஷேகத்துக்கு வரணும், பத்மநாபரை தொழணும், அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். வேற ஒண்ணுமே தெரியாது. பத்மநாபன் ரக்ஷகன். பெரிய படிப்பு கிடையாது, வேற ஒன்றும் தெரியாது. சாதாரண பாமர ஜனம், அண்ணன் தம்பி, ஐயப்பிள்ளை ஆசான், ஐயம்பிள்ளை ஆசான். ஒவ்வொரு நாளும் வருவா, பத்மநாபரோட அபிஷேகத்தை தொழுவா. சாதாரண உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் உள்ள வச்சுதான் எல்லா இடங்கள்லயுமே பண்ணுவா. அப்படியே வெளியில வந்தா கூட ஹைட்டா ஒரு டேபிள் போட்டு அது மேல வச்சுதான் அபிஷேகம் பண்ணுவா. பத்மநாபர் தான் ஒற்றக்கல் மண்டபத்துல பண்ற. வேண்டாம், என் பக்தர்கள் நிக்கிற இடத்துல பண்ணிக்கிறதா சுகம். அதனாலதான் அங்க செய்ய கூடாதுன்னு சொன்னோம். அதாவது உள்ள கர்ப்ப கிரகத்துல என்ன சாநித்தியம் உண்டோ அதே சாநித்தியம் எந்த ஒற்றக்கல் மண்டபத்துல நம்ம நிக்கிறோமோ உண்டு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி. இப்போ கோவில் உள்ள கர்ப்பகிரகத்துல போய் நின்னா என்ன உண்டோ அதே பலம் ஒற்றக்கல் மண்டபத்துல க்ஷண நேரம் நின்னா கூட உண்டு. அதனாலதான் அங்க சேரிக்க வேண்டாம் அப்படின்னா, அங்க ஏதாவது விழுந்தா கூட பத்மநாபர்கள் சொத்து. பாக்கிலே மொபைல் விழுந்தா கூட அதனால மொபைல்லாம் வாங்கி வச்சுன்றது. அப்ப நீங்க கஷ்டப்பட்டு விழுந்தா எது விழுந்தாலும் அவருக்கு, நம்ம விழுந்தாலும் அவருக்கு தான். ஆனா விழ விட மாட்டேங்கிறான். ஏன்னா ராஜ வம்சத்தாருக்கு அந்த பாக்கியம். அவளுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல அப்படி ஒரு பாக்கியம். அப்ப ஏதான ஒரு ஜன்மால திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்துல பிறக்கணும், அதுவும் ராஜாவா பிறக்கணும். அப்பதானே பத்மநாபர் நமக்காக வந்து காத்துட்டு இருப்பார். உற்சவத்துக்கு ராஜா எப்படா வராங்க, பத்மநாபர் நரசிம்மர் வந்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆன பிறகுதானே வரார். எல்லா இடங்கள்லயும் எல்லாரும் வந்த பிறகு சுவாமி வருவார். இங்க சுவாமி வந்து காத்துட்டு இருக்காருன்னா வாத்சல்ய மூர்த்தி. தான் வந்து நின்னதுக்கு அப்புறமா அவ வந்தா போதும் அப்படின்றாருன்னா அத்தனை ஒரு வாத்சல்யம் ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு. அப்ப ராஜா மேல என்ன பிரீத்தி இருக்கோ அதே பிரீத்தி தான் சாதாரண ஜனங்களிடத்துலையும். ராஜா கிட்ட ஒரு ஸ்பெஷல் பிரீத்தி, மத்தவா கிட்ட அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எத்தனையோ பேர் பத்மநாபர் கைகூப்பின்னு தான் வர, அவ்வளவுதான். எத்தனை பேர் இந்த கோவில துளசி ஆயிடுது, கைங்கரியெல்லாம் பண்றா. ராஜாவுக்கு என்ன கிருபை பண்றாரோ அதே கிருபை தான் இவாளுக்கும். பகவானுடைய கிருப்பையில தாரதமியமே கிடையாது, பாரபட்சமே கிடையாது. போலீஸ்கார வரைக்கும் கிருபை பண்றாரு, டீ சாப்பாடுலாம் டிஃபன் எல்லாம் கொடுத்து அவ்வளவு கிருபை பண்றாரு. ஆச்சரியமா இருக்கு. அதுதானே பகவானுடைய கிருபை. அந்த ஐயம்பிள்ளை ஆசான், ஐயம்பிள்ளை ஆசான் டெய்லி பத்மநாபர் கோவிலுக்கு வருவா அபிஷேகம் பார்க்கறது. வெயிலோ மழையோ, நம்ம எல்லாம் 10 நாள் மழை பெய்யறா வேண்டாம், பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி சரீரத்தை அப்படி ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அவளுக்கு டெய்லி பத்மநாபரை பார்த்தா சரீரம் ஜாக்கிரதையா இருக்கணும் அபிப்பிராயம். உண்மைதான். நம்ம மழையிலையும் வெயிலையும் காஞ்சிடப்படாது, சரீரம் நன்னா இருக்கணும். வெளில போனா மழை எனக்கு தும்மல் வரும், இருமல் வந்துடும். பரவாயில்ல பத்மநாபான் மனசு அங்க இருந்தா போதும், வசனம் எல்லாம் நன்னா பேசுவோம். அந்த மாதிரி டிவி கிட்ட மனசு இருந்தா போதும். எதுக்கு டிவி வாங்கணும், எதுக்கு ஆன் பண்ணாலும் பக்கத்துல எப்படி கேட்டுட்டு நான் என்ன கரெக்டா நடந்து சொல்லுமோன்னு கேட்டா போதும். சத்தங்கள் மட்டும் சொல்லுவா. நீங்க சொல்றேன் எனக்கு எல்லா கதையும் தெரியும், டெய்லி யாரா வந்து சொல்றா அப்படின்னு. அப்ப நான் கேட்பேன், அதே மாதிரி டிவி எதுக்கு வச்சுக்கிற, பக்கத்துல என்ன சீரியல்னு கேட்டு முடிஞ்சா போதுமே. ஆனா அதை மட்டும் பைசா கொடுத்து மாசம் 300 ரூபாய் கரெக்டா ஆத்து வாசல்ல யார் வந்தாலும் மதிக்க மாட்டோம். கேபிள் டிவிக்காரன் வந்தா எல்லா வேலையும் இருப்பா, போயிடாதப்பா. யமதர்மராஜா வந்தா கூட அப்புறம் வாங்கணும். கேபிள் டிவிக்காரன் வந்தா உடனே இருப்பான்றும். போயிட்டானா கஷ்டம் ஒண்ணும், ஜென்மாவே சாபல்யம் ஆகாது. பத்மநாபர் இவ்வளவு வசதி. அவ 2 பேருக்கும் டெய்லி போகணும், அபிஷேகத்தை பார்க்கணும். நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன். ஆச்சரியமா இருக்கும். இப்படிதான் வந்து நிப்பாளுங்க. சுந்தரராஜ எங்க இந்த கேஸ் எல்லாம் போட்டாரு.
பத்மநாபர் ஆராட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு சீவேலி உண்டு. 11 மணி 12 மணிக்கு 2 சீவேலி முடிச்சு ஒரு ஆரத்தி உண்டு. இப்படியே வந்து நிற்பார். இப்படியே வந்து நிற்பார். நான் நினைச்சேன் என்ன தைரியத்தை வராது, கேச போட்டு ஊர்ல இருக்க அத்தான பேர் இத்தனை திட்டுறா, ஆனாலும் வந்து நிற்கிறான். பத்மநாப தைரியம். இவ்வளவு கேஸ் இவ்வளவு கூத்து நடக்கும். ஆனா ராஜாலாம் உத்தராபத்ரா மகாராஜாலாம் டெய்லி வந்து சேவிச்சுட்டு பாரு. என்னடா தைரியம்? பத்மநாபன் தைரியம். காலில் ஒரு கட்டை வேற போட்டு வந்து இப்படி வளைஞ்சுட்டே இருந்தார். நான் பார்த்து இப்படி வளைஞ்சுட்டே இப்படி வந்து நிற்பார். என்னடா தைரியம்? பத்மநாபன் தைரியம். வேற என்ன பலம் அவளுக்கெல்லாம்? அப்ப கோர்ட்ல கேஸ் போட்டவருக்கும் பத்மநாபன் தான் பலம், கேஸ மாட்டிட்டு இருக்கவாளுக்கும் பத்மநாபன் தான் பலம், கேஸ் நடத்துறவாளுக்கும் பத்மநாபன் தான் பலம். வேற யார் பலம்? எல்லாத்துக்கும் சமத்துவம் இருக்க சுவாமி என்ன லீலையோ அவருக்கு தான் வெளிச்சம். அப்ப அழகா ஒவ்வொரு நாளும் வந்திருக்கா. ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வருவா. ஒரு நாள் எழுந்துட்டார். இந்த ஐயமில்லாசன் நேரமாயிடுச்சுன்னு சொல்லி கடகடான்னு குளிச்சு விட்டு அவர் கிளம்பி போயாச்சு. கூட சகோதரனை எழுப்பணும்னு தெரியல, எழுப்பணும் தெரியல, டைம் ஆயிடுச்சுன்னு போயாச்சு. பத்மநாபரை பார்த்தாச்சு. இவர் சௌக்கியமா தூங்கிட்டு இருக்காரு. ஒரு சகோதரன் ஐயமில்லாசன் அழகா வந்துட்டார். வந்தார், பகவானை தொழுதார், அழகா பிரதட்சணம் எல்லாம் பண்ணார். எப்படி சரி கிளம்பினான். நான் மனசுல உறுத்திட்டே இருந்தது, இன்னைக்கு அவனை எழுப்பவே இல்லையே, எழுப்பியிருக்கலாமோ அப்படின்னு யோசனை வேண்டே வந்தான். இப்படி போகும்போது பார்த்தா எதிர்க்க முன்னாடி ஒரு பிராமணர் போயிட்டு இருக்கார். நம்ம கொடையெல்லாம் வச்சுட்டு அழகா தேஜோமயமா இப்படி போயிட்டு இருந்தார். ஆச்சரியமா திடீர்னு பார்த்தா அந்த பிராமணர் நின்னார். திரும்பி பார்த்தா அழகா கையை கூப்பினார். உடனே இந்தா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பழத்தை பிரசாதமா கொடுத்துட்டார், வாழைப்பழத்தை. உடனே அழகா அப்படி வாங்கிட்டார். இவர் பார்த்துட்டு இருக்கும்போது திருவள்ளா நதியில் அப்படி இறங்கி அப்படி நடந்து போயிட்டார். நதியிலேயே நடந்து போயிட்டார். தூக்கி வாரி போட்டு நதி மேலெல்லாம் நடக்கிறார். யாரோ பரம பாகவதர், யாரோ பெரியவர் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த பிரசாதத்தை வீணடி கிடக்கணும். உடனே வாயில போட்டுண்டாச்சு. தோலை கீழே போட்டார். உடனே ஆடிண்டும் பாடின்னு அவர் பாட்டு வர்றார். எல்லாரும் ஒரு பைத்தியம் முடிச்சுடுதுன்னு நினைச்சுட்டார். ஆடிண்டும் பாடிண்டும் ஆத்துக்கு வர நிறைய பேர் பார்க்கிற. ஆச்சரியமா, எனக்கு ஒன்றும் தெரியாது, சாதாரண பாமரன், இவன் எப்படி இதெல்லாம் பாடுறான் அப்படின்னு சில பேர் பிரமிச்சு போய் நிற்கிறான். வீட்டுக்கு வந்தாச்சு. சகோதரன் எழுப்புறான். எழுப்பிட்டு ஒரு பாடின்னு இருக்கான், ஆடுறான். உடனே அவன் சகோதரன் பார்த்தா என்னடா ஆச்சு, எழுதுறா ஆச்சு அப்படின்னா, என்னமோ தெரியல, இன்னைக்கு இப்படிதான் நடந்தது. ஒருத்தர் வந்தாலும் வாழைப்பழம் கொடுத்தாலும் கழிச்சேன், அதுக்கப்புறம் இப்படி பாடிட்டே இருக்கீங்க, என்ன பாட்டு கூட எனக்கு தெரியல அப்படின்னு அவர் பாடிட்டு இருக்கா. உடனே அவர் பார்த்தாரு, கதறி எழுதா. டக்குனு அவருக்கு தூக்கி வாரி போட்டார். என்ன பழம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. வாழைப்பழம். தோலை எங்க போட்டேன், அந்த இடத்துல போட்டேன். குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான். பார்த்தா கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து ஒரே ஒரு வாழைப்பழத்தோடு அங்க இருந்தது. ஒரு 10-15 என்ன பண்ணுவோம். கடற்கடன் பார்த்தா அந்த வாழைப்பழத்தோடு எடுத்து பத்மநாபா அப்படின்னு சொல்லி வாயில போட்டா சாப்பிட்டா. அவர் பாட ஆரம்பிச்சுட்டார். 2 பேரும் பாடி பார்த்தா எல்லாரும் அசந்து போயிட்டா. அதான் ராமகதா பாட்டு, மகாபாரத கதா பாட்டு. அப்ப பத்மநாபர் கோயில்ல வாழைப்பழம் கிடைச்சதுன்னா தோழின்னு சாப்பிடணும், தைரியம் இருக்கவா சாப்பிடணும். இந்த பக்தி சில இடங்கள்ல பெரியவா சொல்றா அது அஸ்வத்தாமனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா என்னோட அபிப்பிராயம் பத்மநாபரம் தான் இருக்கணும். ஏன்னா அஸ்வத்தாமன் ஏண்டாங்க இருக்கார் அப்படின்னா, அஸ்வத்தாமன் மகாபாரத யுத்தத்துல 5 குழந்தைகள் எல்லாம் கொன்னுடுறாரு இல்லையா. அப்ப அவர் சிக்காமணி எல்லாம் அறுத்து விடுற. பாகவதம் கடைசி ஆரம்பத்துல வருது. மகாபாரத யுத்தம் முடிவு, மகாபாரத கடைசி, பாகவதம் ஆரம்பத்துல வருது. அப்ப அவருக்கு ஒரு ரிஷி சொல்றார், இந்த பாவம் எல்லாம் போகணும்னா நீ திருவனந்தபுரத்துல போய் டெய்லி பக்தர்களோட பத்மநாபன் தரிசனம் பண்ணாதான் போகும்னுட்டார். அதனால இன்னைக்கும் பக்த ஜனங்களோட ஒரு பக்தனா அஸ்வத்தாமன் டெய்லி பத்மநாபரை தொழுதுன்னு இருக்கார். அது தொழுகிறதுனால பகவான் சொல்லிட்டா அடுத்த கல்பத்துல வேதவியாசரா நீ வரலாம், இல்லாட்டி வரலாம். வேதவியாசரா வந்து ரைட்ஸ் உண்டான்னா இவ்வளோ பெரிய பாபிய கூட பரிசுத்தம் பண்ணி அடுத்ததுல வேதத்தை வியாசம் பண்ணக்கூடிய வேதவியாசரா பாகவதம் ஸ்திதியில கொண்டு பகவான் இருக்கிறார். விளையாட்டா பேர்பட்ட பாபி நன்னா தெரியும். அஸ்வத்தாமன்னா மகாபாபி, பிராமண குலத்துக்கு ஒரு பெரிய ஒரு அசிங்கம் அப்படின்னா அஸ்வத்தாமன். ஆனா பத்மநாபர் அவனை பரிசுத்தம் பண்ணிட்டார்னா நம்ம தான் அவ்வளவு ரேஞ்சுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு வேளை இருக்கோமோ அதுவும் தெரியாது. எப்படியா இருந்தாலும் பத்மநாபன் கைவிட மாட்டான். அவ்வளவு சக்தி அவளுக்கு. அழகா டெய்லி அபிஷேகம் தொழுத. டெய்லி அபிஷேகம் தொழறது எவ்வளவு பாக்கியம்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சங்கல்பம் பண்ண அபிஷேகம் தொடர்வாள்லாம் உண்டு, ஒரு மண்டலம் தொழுதுவாள்லாம் நிறைய உண்டு. அபிஷேகம் பார்க்கறதே பரம சந்தோஷம். அந்த சமயத்துல தேவர்கள்லாம் வந்து தொடராகலாம். பத்மநாபர் வெளில வராரு, உள்ள இருந்து அபிஷேகம் பண்ண நன்னா பார்க்க முடியாது. நமக்காக வெளில வந்து எந்த இடத்துல நம்ம எல்லாம் நிக்கிறோமோ அந்த இடத்துல
இப்ப நம்ம மாத்து குழந்தைய வந்து வாசல்ல அப்படி வராண்டால் நிக்க வச்சு குளிப்பாட்டுவோமா, எல்லாரும் செருப்பு போடுற இடத்துல நிக்கிற இடத்துல ஷே அப்படின்னு ஏண்டானா எப்படி அப்படின்னு. அப்ப நம்மெல்லாம் நிக்கிற அந்த இடத்துல தெய்வம் வந்து நின்று அபிஷேகம் நம்ம கண்ணால பார்க்கும்படியா பண்ணிக்கிறதுனா சௌலபிய மூர்த்தியா இருந்தா தானே உண்டு. இதுக்கூட அங்க வந்து நிக்கிறா பகவான் சொல்லலாம். அப்ப அந்த திருவடி தூளி தான் நன்னா இருக்கு, தொண்டர் அடிப்பொடி சுகமா இருக்கு. அதுவும் ஆராட்டெல்லாம் போயிட்டு வந்து அங்கதான் ரெஸ்ட் எடுப்பார். எதுக்குடா அப்படின்னா இந்த தொண்டர் அடிப்பொடி நன்னா இருக்கு, என் குழந்தைகள் நிக்கிற இடமாச்சே அப்படின்னு சுவாமி ரசிக்கிறான். அந்த கல்லு தானே ஒரு கரடு முரடா இல்லை பாருங்க, எத்தனை மிருது கடினம் உண்டு, இந்த மிருது தன்மையும் உண்டு. சாதாரண ஒரு பாறாங்கல்லு மாதிரி இருக்கா, பெரிய கிரானைட். இன்னைக்கு 1.5 லட்சம் கோடி எல்லாம் சொல்றோம், பெரிய அந்த பெரிய கிரானைட்டே இன்னைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் போகும். அவ்வளோ பெரிய கிரானைட். கிரானைட் தொட்ட விலை உண்டு, நமக்கு ஆத்துல எல்லாம் போடுறோமே. பத்மநாபரோட அந்த ஒற்றைக்கல் மண்டபத்தோட அந்த படி அந்த மேடை இருக்கு பாருங்க, அவ்வளவு கோடி ரூபாய் போகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரானைட், சாதாரண கிரானைட் எல்லாம் கிடையாது, அமக்கலமான கிரானைட். இவ்வளவு கோடி ஜனங்கள் நின்ன பிறகு அப்படியே நிக்கிறது பாருங்க, இன்னும் தேயாம. பத்மநாபர் நின்று 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 டெய்லி ரசிக்கிறார். அது இல்லாதபடி ராத்திரி ஸ்ரீதேவி பூதேவி பெருமாளும் ஓடி பிடிச்சு விளையாடுற ஒரு இடம் அது. அதுவும் நினைச்சிடாதீங்க. ராத்திரி ஆயாச்சுன்னா பத்மநாபர் நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர் எல்லாம் மீட்டிங் போடுற இடம் அது. அந்த மீட்டிங்ல அக்ரசால கணபதி எல்லாம் கூட வந்துடுவார். அங்க என்னெல்லாம் மூர்த்தி உண்டோ கஷேத்திரபாலகன் முதற்கொண்டு சிவபெருமான் பிரம்மதேவர் வரைக்கும் உட்கார்ந்து மீட்டிங் போடுற ஒரு இடம் இந்த ஒற்றைக்கல் மண்டபம். தாயாரும் பெருமாளும் ஏகாந்தமா உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு இடம் ஒற்றைக்கல் மண்டபம். ராத்திரி நிறைய நடக்கிறதுங்க, நிறைய பக்திபூர்வமான பல விஷயங்கள் நடக்கிற ஒரு இடம் அந்த ஒற்றைக்கல் மண்டபம். விளையாட்டு கிடையாது. அப்படி அந்த ஐயம்பிள்ள ஆசானுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து ராமகதா பாட்டையும் மகாபாரத பாட்டையும் நமக்கு கொடுத்த கருணாசாகரன் நம்மளையா கைவிட்டுடுவான்? கைவிடவே மாட்டான். அவ்வளவு பெரியவன் நம்முடைய ஸ்ரீ பத்மநாபன். வீண் போகாத பராக்கிரமம் உடையவன், சந்தேகமே வேண்டாம். அவரிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா தோத்து போக மாட்டோம். இன்னி வரைக்கும் அவரிடத்துல பண்ண பிரார்த்தனை தோத்து போனது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு சிரேஷ்ட. ஒரு காலத்துல க்ஷேத்திர சன்னியாசின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த சில பேர்ல கூட அந்த க்ஷேத்திரங்கள் சன்னியாசமாக அங்கேயே இருப்பான். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு க்ஷேத்திர சன்னியாசி திருவனந்தபுரத்திலேயே ஒவ்வொரு பக்தாளை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். மூட பக்தி, தாப பக்தி, பூஜா முறைய மாத்திர பக்தி, சரணாகதி பக்தி, எவ்வளவு பக்தி இருக்காங்க. பக்தியும் பக்தனும் பகவான். இங்க பக்தி பலவிதம், பக்தர்கள் பலவிதம், பகவான் ஒரே ஒருத்தன் பத்மநாபன். சரியா? அது ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு பகவானா வந்திருக்க வேண்டியது. பாண்டுரங்கன், பூரி ஜெகநாதன், குருவாயூரப்பன். அவெல்லாம் சொன்னா வேண்டாம்பா இந்த ஊர்ல நீ இவரையே சொல்லுப்பா, நாங்கெல்லாம் ஓரம் நிக்கிறோம் ஓரம் நிற்க. இவரோட 1.5 லட்சம் கோடிக்கு முன்னாடி நம்மளால போட்டி போட முடியாது, வம்பே வேண்டாம், அவருக்கு அதையே சொல்லுட்டார். அதனால இல்லாட்டி நான் நினைச்சேன் கடைசி நாள் பத்மநாபன் சொல்லலாம். இல்லாட்டி நினைச்சேன் முதல்ல பத்மநாபர் ஆரம்பிச்சிருவோம்னு நினைச்சேன். முதல்ல பத்மநாபர் ஆரம்பிச்சதுதான் தப்பா போயிடுச்சு. அதை தாண்டி என்னாலையும் போக முடியல. உங்களுக்கும் ரசிக்க வேற யாரும் சரி எங்கேயானா இவர்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் பார்த்துட்டு வந்துடலாமே. இல்லாட்டி அவரே வெளில வருவாரு பார்த்துட்டு வருவாரு. பூரி போனோம்னா எவ்வளவு கஷ்டம், பைசாலாம் செலவு பண்ணணும், ரொம்ப கஷ்டம். உடுப்பி போனோம், இல்லாட்டி குருவாயூரப்பனை பார்க்கணும், ட்ரெயின் டிக்கெட்லாம் இருக்கா எல்லாம் பார்க்கணும். இவருக்கு ஒண்ணுமே வேண்டாம். ஹர்த்தால்னா கூட நடந்து போய் பார்த்துட்டு வந்துடலாமே, மழையில கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்பேற்பட்ட உத்தமமான சுவாமி நமக்கு சௌலபியமா கூப்பிடுற தூரத்துல இருக்காரு இல்லையா? நம்மளை பத்தி நன்னா தெரிஞ்சவர் இல்லையா? நம்ம அது பக்கத்தாட்ட இருக்கா எழுத்தாட்ட இருக்கா, அவள் நம்மளை பத்தி நன்னா தெரியும் இல்லையா? அந்த மாதிரி எங்க ஊருக்காரன் எங்களுக்கு பல வருஷம் பழக்கம்ன்றோம் இல்லையா? அந்த மாதிரி பத்மநாபர் நம்முடைய மூதாதையர் வளையெல்லாம் பார்த்திருக்காரு இல்லையா? அதனால நம்ம குடும்பம் முதற்கொண்டு நம்முடைய வண்டவாளம் நன்னா தெரிஞ்ச சாமி. அதனால நமக்கு இவரை தவிர வேற யாரும் கதி இல்லை. அவ்வளவு ஆச்சரியம் இந்த பிரபு. ஒரு க்ஷேத்திர சன்னியாசி. அவர் இங்கேயே இருந்துண்டு பல காலம் பத்மநாபருக்கு பூஜை பண்றார். டெய்லி துளசி தளத்தினால பூஜை. ரொம்ப அழகு. தேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்த பாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை நெருமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. நம்மாழ்வார் சொல்றார், அனுபவிச்சு சொல்றார். பேசுமின் கூசமின்றி.
பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை. ஒரு பக்கம் கடல் இருக்கு இல்லையா, பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை, நல்ல வாசம் வீசும்படியான சோலைகள் நிறைந்த பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம். வயல்களால அழகுடையா இருக்கும்படியான அனந்தபுரம், வயல் அணி அனந்தபுரம். நேசம் செய்து உரைகின்றான். சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். நம்ம பார்த்தெல்லாம் ஒரு இடத்துல படுத்துமோ இல்லையா, அப்பா என் இடத்துல படுத்தா தான் தூக்கம் வருது. அது சமயத்தில் யாராவது நம்ம ரிலேட்டிவ் வந்திருப்பா, அது ஃபங்க்ஷனாக இருக்கும், யாராவது நம்ம இடத்துல போய் படுத்திருப்பா, சரின்னு வேற இடத்துல படுக்கவே தோணாது. பக்கத்துல போய் எப்படி தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க அங்க படுத்து நல்லா சௌகரியமா இருக்கும், இங்க காத்து ஒழுங்கா வராது, காத்தால எழுந்து பாத்ரூம் போகும்போது டிஸ்டர்ப் பண்ணுவோம். என்னடா அண்ணா இது ஏன் இடம்னு சொல்லாம சொல்லும், ரொம்ப நல்லவா மாதிரியே சொல்லுவோம். எல்லாம் வண்டவாரம் தெரிஞ்சுதானே உட்காந்துட்டு இருக்கோம், இங்க நல்லவா மாதிரியே சொல்லுவோம். என்னடா அண்ணா இது ஏன் இடம், இப்போ டிப்ளமேட்டிக்கா சொல்லிக்கிறது, மரியாதையா நீயா மரியாதையா எழுந்து போனா நல்லது அப்படின்ற மாதிரி ஆச்சரியம். இந்த மாதிரி நம்ம ஒரு நேசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குஜராத் துவாரகையை விட்டுட்டு இந்த இடத்த நேசம் செய்து உரைகின்றான். அந்த இடத்த விட்டு ஓடி வந்து எனக்கு இந்த இடம் பிடிச்சு ஓடி ஓடி வந்தவன் இங்க வந்து படுத்துட்டான். எவ்வளவு இடம் தாண்டி வந்தான், எத்தனை ஊர்கள் தாண்டி வந்தான், விந்திய பர்வதம் எல்லாம் தாண்டி தானே வந்திருக்கான், இவ்வளவு மலைய பர்வதங்களை தாண்டி வந்திருக்கான். ஆனா இந்த இடம் வந்து அப்பாடா சௌகரியமா இருக்குன்னு வந்து படுத்தான். நேசம் செய்து உரைகின்றானே நெறிமையால் மலர்கள் தூவி. உனக்கு அழகா புஷ்பங்கள்லாம் போட்டு யார் பூஜை பண்றாள், நெருமியால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறு. அப்படி அழகா பூஜை பண்றாளே அவளுடைய பெருமையை பேசுமின் கூசமின்றி. பகவான் பத்மநாபனுக்கு பூஜை பண்றவாள நன்னா கொண்டாடி பேசு, வெக்கப்படாதே பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் ஏந்தி என்னுமின் எந்தை நாமம் இப்பிறப்பது. அடுத்த பாத்திரம் சொல்றா, நல்ல மலர்களோட ஜலமெல்லாம் எடுத்து பத்மநாபன் பூஜை பண்ணு, ஆச்சரியமா என்னுமின் எந்தை நாமம். என்னுடைய தந்தைன்ற நம்மாழ்வார் இருக்கிறது ஆழ்வார் இல்லை, ஆதிநாதன் சொல்ல மாட்டேங்கிறார். பத்மநாபனை பார்த்து என்னுடைய தந்தை யாருன்னா பத்மநாபன், என்னுமின் எந்தை நாமம் இப்பிறப்பருக்கும். இந்த பத்மநாபன் நினைச்சோம்னா இந்த ஜென்மாவுடைய கஷ்டங்கள் இந்த ஜென்மாவுடைய முடிஞ்சிடும். திரும்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு கிடையாது, சுகமா பகவத் தியானம் பண்ணலாம், வைகுந்தம் அடையலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆச்சரியம் அந்த க்ஷேத்திர சன்னியாசி நித்தியம் நிறைய துளசியா பிரிச்சு 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 பத்மநாபருக்கு அழகா பூஜை பண்ணிட்டே இருக்க. அதே சந்தர்ப்பத்துல ஒரு சோழராஜன் அவன் பத்மநாபரை பத்தி நன்னா கேள்விப்பட்டுவிட்டு நன்னா ஸ்வர்ண புஷ்பங்கள்லாம் பண்ணி வந்து பல நாள் இங்க இருந்து, இது சேர ராஜ்யம், சோழராஜன் அழகா இங்க வந்து சேர சோழ பாண்டியர் எல்லாருமே கைங்கரியம் பண்ண ஒரு சுவாமி பத்மநாப சுவாமி. சாதாரண சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் ஆகாது, சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஆகாது, ஆனா எல்லாருக்கும் ஆன ஒரு சுவாமி பத்மநாப சுவாமி. பாண்டியர் ராஜெல்லாம் வந்து நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கான்னு நிறைய காண கிடைக்கிறது, கல்வெட்டு முதற்கொண்டு எல்லாத்துலயுமே. அழகா வீரபாண்டியன் கட்டளை, வீரபாண்டியன் சிலதெல்லாம் கூட உண்டு. மத்திய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா என்னென்ன காலத்துல என்னென்ன ராஜா என்னென்ன கைங்கரியம் பண்ணான்னு காண கிடைக்கிறது. ஒரு சோழராஜன் நிறைய விதமான ஸ்வர்ண புஷ்பம், இந்த 1 லட்சம் கோடியே சொல்ற ஸ்வர்ண புஷ்பம் எல்லாம் அதெல்லாம் எங்க லிஸ்ட்ல இருக்குன்னே தெரியுது. இந்த 1 லட்சம் அந்த மாதிரி அவ்வளவு அழகா நிறைய பேர் பண்ணிருக்கா சுவாமிக்கு. ஸ்வர்ண புஷ்பத்தினால டெய்லி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணான். ஒவ்வொரு நாளும் இவன் பண்றான், ஆச்சரியமா இவன் பண்றான். ஆனா இவன் பண்ற புஷ்பத்தை தாண்டி அதை மறைக்கும்படியா இந்த துளசி தளத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை. ஒரு நாள் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது, யார் இந்த சன்னியாசி, நான் டெய்லி ஸ்வர்ண புஷ்பத்தினால சுவாமிக்கு பூஜை பண்ண அவர் அதை தாண்டி துளசி தளத்தினால இது பண்றாரு, யார் பெரியவன் பார்த்துடுவோம் அப்படின்ட்டார். இவர் சொன்னார் பத்மநாபன் தான் பெரியவர் கஷேத்திர சன்னியாசி. ராஜா பார்த்துடுவோம்னு சொல்லிட்டு ஊர் கிளம்பி போயிட்டான். அங்க என்ன டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டே பத்மநாபா 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 நான் பக்தன் நிரூபணம் பண்ணு நிரூபணம் பண்ணு நிரூபணம் பண்ணு. கஷேத்திர சன்னியாசி ஒண்ணுமே சொல்லல, பத்மநாபன் திருவடியே கதின்னு கிடந்தார். ஒரு நாள் ராஜா அவனுடைய ராஜ்யத்துல இருந்துட்டு திருவனந்தபுரம் திசையை பார்த்து கைகூப்பி பத்மநாபா ரட்சிக்கணும் அப்படின்னா, அப்ப பார்க்கலாம் திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு புஷ்ப விமானம் அப்படி கிளம்பி மேல போகிறது, அதுல அந்த க்ஷேத்திர சன்னியாசி உட்கார்ந்துட்டு போகிறார். எனக்கு தூக்கி வாரி போடுறது. அப்ப இந்த சன்னியாசி பண்ண பக்தி சிரேஷ்டம், அப்ப நான் பண்ண பக்தி பொய்யோ தோணி போயிடுச்சு. பகவான் அசரீரியா சொன்னான், நீ பண்ண பக்தி கேவலம் இல்லைப்பா,
நான் பண்ற பக்தி விசேஷம்னு ஒரு அகம்பாவம் இருந்தது இல்லையா, அது கூடாது. பக்தி யார் பண்ணாலும் பக்தி தானே. அவளுக்கு எந்த மெத்தட்ல வருமோ அந்த மெத்தட்ல பக்தி பண்றோம். குழந்தைகளை பார்த்து உம்மாச்சு கை கூப்பிக்கோ அப்படின்றோம். பத்மநாப சுவாமி கை கூப்பிக்கோன்றோம். உம்மாச்சின்னு சொன்னாலும் பத்மநாபனுக்கு புரியாது, பத்மநாப சுவாமின்னு சொன்னாலும் புரியாது. சரியா, நம்மளை விட அந்த குழந்தைக்கு உம்மாச்சின்னு கை கூப்பிடுறது பாருங்க, அதுதான் பத்மநாப சுவாமி ரொம்ப ரசிக்கிறார். ஏன்டானா நம்ம கை கூப்பும்போது ஒரு 10 லிஸ்ட் வச்சிருக்கோம். அது அப்பா அம்மா சொன்னாலும் கை கூப்பிடுறது உம்மாச்சி, அவ்வளவுதான். பத்மநாபர் பெரியவர் அவ்வளவுதான். அதுக்கு மேல இது இந்த சுவாமி இதெல்லாம் கொடுக்கும், ஏடிஎம் மிஷின் மாதிரிலாம் அவர் நினைச்சுக்கிறது. நம்ம தான் சுவாமி வந்து ஏடிஎம் மிஷின், பிரயோஜனம் தர மிஷின், தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாம் தரும்படியான மிஷினா வச்சுருக்கோம். இந்த சமயத்தில் அது வேணும் அது வேணும் இது வேணும், அவரை தவிர அது கேட்க முடியாது. சொல்றேன், குழந்தைகள் எதையுமே எதிர்பார்க்காம பகவானுடைய கை கூப்பிடா இல்லையா, பகவான் ரொம்ப குஷியாவே சமத்து குஞ்சுதான் உனக்கு என்ன வேணும் அப்படின்றா. சத்தியமா பகவான் பத்மநாபன் குழந்தை தான், குழந்தைகளிடத்துல பகு பிரீத்தி உடையவன். அதனாலதான் கோவில்ல உற்சவ காலில் ஹொய் 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 கத்தின்னு குதிக்கிறது. வேற தானே கோவில்ல சுவாமி உற்சவத்துக்கு முன்னாடி குதிச்சுன்னு ஓட முடியுமா? யாராவது ஓடிட முடியுமா? குருவாயூரப்பன் குழந்தைன்றோம், குருவாயூர் ஹொய் 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 ஹொய்ன்னு குதிக்க ஓட சொல்லுங்க பார்க்கலாம். பத்மநாபன் கிட்ட மட்டும்தான் நடக்கும். ஏன்டா அவன் சௌலபியன். எல்லா குழந்தைகள் அன்னைக்கு ஒரு குழந்தை சொல்ற மண்ணு கோவில்ன்றது பத்மநாபன் கோவில். ஏன்னா மண்ணில் விளையாடுறதுக்கு நம்ம விளையாண்டு வந்தாங்க, அப்பா போலாம் கோவில் போலாம் காலங்காலம் எனக்கு ரெடி ஆயிடும். எதுக்குடா விளையாடலாமே. குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு கோவில்ல பத்மநாபன் கோவில். விளையாடுறதுல சுதந்திரமா என்ன ஜாலியா, அதுக்கு உள்ள வந்து போய் எவ்வளவு சந்தோஷம். எத்தனை அந்த மண்ணை அள்ளி உடம்பெல்லாம் போ, நம்ம தான் சொல்ல மண்ணை மேல போட்டுக்காது அதுவா. ஆனா இது வரைக்கும் பத்மநாபர் கோவில் மண்ணு பட்டு ஒரு குழந்தைக்கும் எது வந்து நான் கண்டதில்லை கேட்டதில்லை. ஏன் நான் பக்தாங்கிரி வேணும் தொண்டர் அடி பொடி. ஏன்னா ராத்திரி பத்மநாபனும் குழந்தைய விளையாடிட்டு இருக்கான், சும்மா இல்லை. அவனும் குழந்தையோட குழந்தைய நிறைய குழந்தைகளை திடீர்னு அப்படியே தன்னை மறந்து விளையாடிட்டு இருக்குன்னா ஏதோ ஒண்ணு பத்மநாபன் நிறைய இருக்கு விளையாட்டு இல்ல. பத்மநாபன் முதற்கொண்டு சமயத்துல 2-3 குழந்தை கூட்டமா விளையாடுனா திவாகர முனி, பில்வமங்கல மகரிஷி, பத்மநாபர்லாம் ஒன்னா விளையாடிட்டு இருக்கா. திவாகர முனி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாரு, நீ அவா கூட மட்டும் விளையாடுறிய, சரி வா நீயும் குழந்தையாவா, எல்லாம் குழந்தையா விளையாடிட்டு இருக்கா. விளையாட்டு இல்ல, பெரிய பாக்கியம். பத்மநாபன் எனக்குலாம் ரொம்ப வருத்தம், குழந்தையா பிறக்காம இருக்கோமே, பெருசா வளர்ந்துட்டோமே. இதுக்காக ஒரு ஜென்மா திருவனந்தபுரத்துல குழந்தையா பிறந்து இங்கேயே வளரணும். இப்ப நான் ஹொய் 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 ஹொய்னு குதிச்சு ஓடுவேன் இல்லையா, அது ஒரு சுகம் தானே. பிரியதர்ஷினி முன்னாடி போகிற ஒரு சுகம் இருக்கே தனிதானே. என்ன கத்துக்கிறது குழந்தைகள், என்ன குதூகலம். எல்லாம் டிவி பாக்குறது, கிரிக்கெட் பாக்குறது, கார்ட்டூன் பாக்குறது எல்லாம் இருக்கு. ஆனா அது ஹொய் ஹொய்னு கத்துறதுக்கு ஓடி வந்துடுறதுகள் பாருங்க பத்மநாபன் கோவிலுக்கு. உற்சவம்னா நம்மளை விட ரசிக்கிறது யாருன்னா அந்த குழந்தைகள் தான். நான் பார்த்துட்டேன் பத்மநாபர் கோயில் உற்சவம்னா துள்ளி குதிச்சு ஓடி, நம்ம கிடைக்கிறது நம்ம தான். நீதி பாதாச்சு எல்லாம் போதும் உட்காந்து படி அப்படின்னு. பத்மநாபர் கோவில் குழந்தைகள் அனுபவிக்கிற அந்த சுகம் இருக்கு பாருங்க, அதுகள் ஓடுறதும் ஆடுறதும் சாடுறதும் விசேஷம்தான், அத்தியாச்சரியம் தான், அவ்வளவு சக்தி. அதனால பத்மநாபர் சொல்லிட்டார், அப்பா உன்னுடைய பக்தியில இது ஒண்ணுதான் குறை, இந்த 4 அகம்பாவம் இருக்கு பாத்தியா, இது போயிடுதுனா போதும்ட்டா. புரிஞ்சுதான், எல்லாத்தையும் விட்டுட்டானா. பத்மநாபர் கோவிலுக்கு வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தானா, அழகா அவனுக்கும் பகவான் மோட்சம் கொடுத்தான். சோழ ராஜ்யத்துல அவ்வளவு திவ்ய தேசம் உண்டு. காவேரி ஆத்தங்கரையில லைனா திவ்ய தேசம், ஸ்ரீரங்கத்துல இருந்து பெரிய பெரிய திவ்ய தேசங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஆனா அங்கிருந்த சோழராஜனுக்கு பத்மநாபன் தான் கத்தின்னு தோணிட்டுனா, இங்கேயே இருக்கிற நமக்கு பத்மநாபனை விட்டா வேற கதி யாரு? வேற எங்க போகணும்? எங்க இருக்கிறவாளுமோ இங்கெல்லாம் இங்க வந்து பத்மநாபா ரட்சிக்கணும் அப்படின்னு கதறான்னா எத்தனை பேரு. பத்மநாபர் கோவிலுக்கு ஸ்ரீலங்கன் ஒருத்தர் வந்து அவ்வளோ கைங்கரியம், எங்க ஸ்ரீலங்கா எங்க இருக்கு, திருவனந்தபுரம் எங்க இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பத்மநாபர் கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அவருக்கு தோன்றதுன்னா, அவ பத்மநாபர் கடல் கடந்து அவ்வளவு பெரிய ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம இவ்வளவுதான் கடந்துலாம் வரவே வேண்டாம். வீசா வாங்கிண்டோ பாஸ்போர்ட் வாங்கிண்டோ திருவனந்தபுரத்துக்குள்ள வர வேண்டிய நிலைமையில இல்லையே. ஜாலியா போய் பார்த்துட்டு வர மாதிரி தானே இருக்கு. அதுவும் ஹிந்து தர்மத்துல வேற பிறந்துட்டோம். அதனாலேயே கோவிலுக்குள்ள நுழைஞ்சு ஒற்றைக்கல் மண்டலத்தை ஏறி நின்று சுவாமியை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா பத்மநாபு அமர பிரபு. பத்மநாபன் நம்முடைய பிரபு, நமக்கு கிருபை பண்றதுக்காகவே படுத்திருக்கிற ஒரு பிரபு. அதனால தைரியமா இவருடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணலாம், ரட்சிப்பார் சுவாமி, சந்தேகமே வேண்டாம். அப்படி அந்த க்ஷேத்திர சன்னியாசியினுடைய பக்தி ஒண்ணுமே இல்லாதவன் போட்ட துளசி தளத்தையும் ஏத்துக்கிறார்.
ஒண்ணுமே கொடுக்காம டெய்லி அபிஷேகம் பார்க்க வந்த ஐயப்பிள்ளை ஆசான் ஐயம்பிள்ளை ஆசானுக்கு அழகா ராமகதா பாட்டு மகாபாரத பாட்டை கொடுத்துட்டான். யாரையும் கைவிட்டவர் இல்லை, யாரையும் கைவிட்டது இல்லை. இவரிடத்துல பூரணமான நம்பிக்கை வச்சவா தோத்து போனது இல்லை. அத்தியாச்சரியமா கிருபா சாகரம். அதனால நம்புங்க, பூரணமா நம்புங்க. என் பத்மநாபன் தைரியமா நம்புங்க. எனக்கெல்லாம் திருவனந்தபுரம் எந்த வித சம்பந்தமே கிடையாது. ஆனா என்னையே மயக்கி உட்கார வச்சுட்டு பத்மநாபா 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 புலம்பு வச்சுருக்கேன். அப்ப எனக்கு வேண்டியவே நடத்தி கொடுத்துறாருன்னா இங்கேயே இருக்கிறவாள் நடத்தி கொடுக்க மாட்டாரா? அவர் கண்பட பிறந்து அவர் கண்பட வளர்ற உங்க குழந்தைகள் தான் விட்டுற போறாரா? இங்க இருந்தோ வந்தவாள்லாம் கூட்டு வச்சு கிருப பண்றார். வாசுதேவ ஐயங்கார், ராம கணபாடிகள், நாங்கள்லாம் வந்தேரிகள்னு பேரு. ராம கணபாடிகள் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் பரதேசிகள் அப்படின்னு. பரதேசம்னா வேற தேசத்துல வந்தோம். அப்ப எங்களையே கூப்பிட்டு வர்றதுக்கு கிருப பண்றார். வாசுதேவ ஐயங்கார் சொல்லுவார், நான்லாம் வந்து எப்படா அந்த ஊரை விட்டு கிளம்ப போறோம்னு வந்தேன், இப்ப இந்த ஊரை விட்டு போக தோணலேன்ற. நல்ல ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் ஆகாது. ஏன்னா ராமானுஜரை கிளப்பி விட்டார் இல்லையா, வைஷ்ணவ சித்தாந்தப்படி ஒண்ணுமே இல்லையா. ஆனா இப்ப அவர் சொல்றாரு, அப்பா என்ன பத்மநாப கஷேத்திரம் சகம் அப்படின்றார். அவர்லாம் காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம்னே அலைஞ்சுட்டு இருந்தவர். ஆனா இன்னைக்கு பத்மநாபர் இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கான்னா அவ்வளவு சிரேஷ்டம். அப்ப அந்த பத்மநாபர் கைவிடவே மாட்டார். அச்சுதன், அச்சுதன், சந்தேகமே வேண்டாம். எத்தனை சகசநாமம் கேட்ட பெருமாள், எத்தனை பிராமணாளுக்கு போஜனம் போட்ட பெருமாள், மாசத்துக்கு 1000 பிராமணன் நித்தியம் சாப்பிடணும்னு கோவிலுக்குள்ள அன்னதானம் பண்ண பெருமாள். அன்னதான பிரபு இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கார். அந்த காலத்துல பிராமணால் மட்டும் போட்டுதான் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு அத்தனை பேருக்கும் அழகா அன்னம் கொடுத்துன்னு இருக்கிற ஒரு சுவாமி. கிருபா சாகரன், சந்தேகமே வேண்டாம். எல்லாருக்கும் நிச்சயமா கிருபா பண்றதுல கொஞ்சம் கூட கலப்பில்லாத சாமி. ஆமா போய் கிருபா பண்றது கோச்சிக்காத ஒருத்தர் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா விதத்திலையும் அத்தியாச்சரியமான ஒரு சுவாமி ஸ்ரீ பத்மநாப சுவாமி. அதனாலதான் அஸ்வத்தாமனையும் பக்கத்துல வச்சிருக்காரு. எவ்வளவு உள்ள சேர்க்கலாமா கோவிலுக்குள்ள? எனக்கு இந்த திருதராசன் அஸ்வத்தாமன் ஆகவே ஆகாது. முதல் தடவை வந்து கோவிலுக்குள்ள அஸ்வத்தாமனை பார்த்தனை அநியாயத்துக்கு கருணையா இருக்கு. இவனெல்லாம் ஊருக்குள்ளேயே சேர்க்கப்படாது. அஸ்வத்தாமன் ஊருக்குள்ளேயே சேர்க்கப்படாது. பஞ்சமகா பாதகம் பண்ணவர். ஆனா கோவில்களை வந்ததுனால இன்னைக்கு அஸ்வத்தாம பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இல்லாட்டி அஸ்வத்தாமெல்லாம் தொடவே மாட்டேன். பாகவத்துல மகாபாவின்னு கடிச்சு கொடுத்துவேன். ஆனா பத்மநாபர் அவரையும் பிடிச்சு வேதவியாசரோட நிக்க வச்சு கிருப பண்ணிருக்கார் அப்படின்னா அத்தனை ஆச்சரியம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி. இங்க நடக்கிற ஒவ்வொரு யஜ்யமா இருக்கட்டும், ஒவ்வொரு பூஜையா இருக்கட்டும், பிரத்யக்ஷமா சுவாமி இங்கெல்லாம் நடத்தி காற்றா. நிறைய பத்மநாபர் கோவில் விஷயங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் நான் சொல்றது புதுசா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பத்மநாப வைபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அத்தனை பேருக்கும் விதவிதமான அனுபவங்கள். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பூஜை பண்ற போத்தி, அவர் ரொம்ப நாளா ஆசை. இப்பயுமே அந்த பத்மநாபருடைய திருவடி பக்கம் வெளியில காது வச்சு கேட்டோம்னா அந்த அலையடிக்கிற சப்தம் எல்லாம் கேட்கும். ஓம்கார நாத பிரம்ம சப்தம் எல்லாம் கேட்கும். நிறைய பேர் காது வச்சு கேட்பா, நிறைய பேர் சேவிச்சுட்டு வந்துருவா. நிறைய உண்டு அந்த திருவடி கிட்ட, நிறைய ரகசியங்கள் உண்டு. நிறைய இருக்கு இந்த ரகசியம். இவ பார்த்த 1.5 லட்சம் கோடிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதை விட கோடி சொத்து இருக்கு. சொன்னா பயமா இருக்கு. நாட்டுல 1.5 லட்சம் கோடிலாம் ஒரு சொத்தே கிடையாது பத்மநாபருக்கு. அதை விட பல லட்சம் கோடி அவர்கிட்ட இருக்கு. பல லட்சம் கோடி பக்தர்கள் உண்டு, பல லட்சம் கோடி விஷயங்கள் அவரிடத்துல உண்டு. சொல்லி சொல்லி மாளாது. புராண காலத்துல இருந்து எத்தனையோ ராஜாக்கள் கொண்டு வந்து கொட்டியிருக்கா பத்மநாபருக்கு. கால போக எல்லாம் அப்படி உள்ளுக்குள்ள அப்படியே வச்சுட்டார். அவ்வளவுதான். வெளியில காட்டினார்னா லோகமே பயந்து போயிடும். இந்த 1.5 லட்சம் கோடிக்கே நெடுங்கிட்டு இருக்கு லோகமே. இதுவே ரஃப் எஸ்டிமேட்ன்றான். முழுசா எஸ்டிமேட் கூட என்னதுக்காகும் போது தெரியுது. தங்க குடம் எல்லாம் வச்சுட்டு கலக்கலா இருக்க சொன்ன மூர்த்தி எல்லாம் எதை சொல்றது எதை விடுறது பத்மநாபரை. அத்தனை ஆச்சரியம். இந்த பூஜை பண்ற ஒரு போத்தி டெய்லி பத்மநாபரத்துல ரொம்ப பிரீத்தி உடையவர். உள்ள நின்று அப்படி பத்மநாபனை அப்படி ரசிச்சுட்டு இருப்பான். பாதாதி கேசம், கேசாதி பாதம், அப்படி இல்லை அவர் பாட்டு பத்மநாபரத்துல பேசிட்டு இருப்பார். நம்ம ஒரு பக்கம் தான் சுவாமியை பார்க்கணும். இந்த ரைட் சைடு மட்டும்தான் நமக்கு சுவாமியோட வியூவே கிடைக்கிறது. லெஃப்ட் சைட் வியூ ஒண்ணுமே தெரியாது நமக்கு. இந்த ஃபுல் வியூ திருவடியில நின்று அப்படி முழுக்க அப்படி பார்த்தாதான் பத்மநாபர் தெரியும். அந்த பாக்கியம் அந்த பூஜை பண்ற போத்திகளுக்கு தான் உண்டு. பார்த்தா அவ்வளவுதான் உசுறு போயிடும். அழகு
புவன சுந்தரன், சாக்ஷா மன்மதன். அவர் டெய்லி பார்த்துட்டு அழகா இருக்கேடா, உன் மூக்கு அழகா இருக்கேடா. மாலை போடணும்னா கூட பத்மநாபர் கையை பிடிச்சிருந்தா மாலை போடணும். அவர் மேல மாலை போடுறதுக்கு அவருக்கு மேல தாங்கிண்டா தான் பண்ண முடியும். அப்ப அவர் கையை தாங்குறவர், அவர் வாழ்க்கையை தாங்குற, அப்ப அவரே தான் நம்ம வாழ்க்கையை தாங்கிட்டு இருக்கார். அதனால அவர் காப்பாத்துற, கவலையே படலாண்டாம். அழகா அவர் இப்படியே பார்த்துட்டு இருக்கார். ஒரு நாள் டக்குன்னு ஒரு காட்சி கிடைச்சிடுது. திருப்பார்கடல்லே சுவாமி படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி பிரத்யக்ஷமா. பத்மநாபன் நிறைய பேர் திருப்பார்கடல் நாதனா பார்த்திருக்கான். திருப்பார்கடல் நாதன் தான், நான் தூங்குற சாமி கிடையாது. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர் தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். அது எங்கேயோ திருப்பார்கடல் நாதன் சொன்னது, ஆனா கரெக்டா பத்மநாபர் பொருந்திருக்கு. சாந்தாகாரம் புஜகசயனம், அந்த முகமே என்ன சாந்தமா இருக்கு. அந்த முகத்தை பார்த்து டென்ஷன் ஆகலாமா? அது 1 லட்சம் கோடி இவ்வளவு அந்த கூட சாந்தமா விடுத்துட்டு. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம், சுரர்களுக்கு ஈசனா அழகா இருக்கா சுரேஷம். பத்மநாபம் சுரேஷம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம். விஸ்வத்துக்கு ஆதாரமா இருக்கா. ககனசதிருஷம் மேகவர்ணம், மேகம் போல நல்ல நீருண்ட மேகம் போல கருப்பு, மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர் தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம். பவபயஹரம், பவசாக நிறைய பயம் இருக்கு. குழந்தை நல்லபடியா வளரணுமே, சொத்து ஜாகிரதையா காப்பாத்திக்கணுமே, பிசினஸ் நல்லபடியா நடக்கணுமே, வியாதி சரியாகணுமே, என்னமோலாம் இருக்கு இல்லையா. பவபயஹரம் சர்வலோக ஏகநாதம் சர்வலோகைகநாதம். என்ன அழகு, அவ்வளவு அழகா இருக்க. அப்படியே பார்த்தா அவருக்கு தோண்டிட்டு பத்மநாபனுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு தன் மோதிரத்தை கழட்டி அப்படி போட்டார். 2 விதமா சொல்றதும் உண்டு, 2 போதிகள் பண்ணதா சொல்றதும் உண்டு, நிறைய உண்டு. அதெல்லாம் அவாவ அனுபவமா சொல்லும் போது தான் தெரியும் நமக்கு. இது எல்லாமே நிறைய விஷயங்கள் யாருமே சொல்றதில்லை. இப்ப நம்மளே பத்மநாபன் எவ்வளவோ விஷயங்கள் கேட்கிறோம். ஆதிகார் திட்டிகிட்டே இருக்க மனைவி இதே கேட்பாங்க, ரொம்ப திட்டிகிட்டே இருக்காரு, கொஞ்சம் திட்டாம இருக்கப்படாதா அப்படின்னா ஆதிகார் திட்டாம இருப்பார். உடனே ஆதிகார் இப்பெல்லாம் எனக்கு உன்னை திட்டவே தோன்றதில்லை. உடனே உங்களுக்கு தெரியுமா நான் பத்மநாபோட சொன்னேன்னா வந்து சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எல்லாம் சந்தோஷம், அவ்வளவுதான். நிறைய அனுபவங்களை நம்ம பட்டவர்தனமா வெளியில சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமா நமக்கு தெரியும் பகவத் கிருபை. எல்லா அனுபவங்களையும் வெளில சொல்லக்கூடாது, அதுவும் சாஸ்திரம் சொல்றது. இப்ப பெரியவா நிறைய அனுபவங்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க, ரொம்ப சிலதுதான் சொல்றாங்க. எல்லா அனுபவங்களையும் சொல்ல மாட்டார்கள். அவ அனுபவிக்கிற அதிகாரம் தான் உண்டு, அதுக்கு மேல வெளில சொல்லவே மாட்டான். இந்த சுகர் பேஷண்ட் டயபெட்டிஸ்காரால நல்ல ஸ்வீட் சாப்பிடுறான். அப்புறம் நான் ஒண்ணுமே சாப்பிட்றதே கிடையாது, இவ்வளவுதான் சாப்பிட்டேன் அப்படின்னா இவ்வளவு பல நாளா சாப்பிட்டு இருக்கான். காத்தால ராத்திரி இவ்வளவுதான் விடுவான். ஆனா சொல்ல மாட்டாலே. அந்த மாதிரி அனுபவங்கள் உள்ளுக்குள்ள ரகசியமா வச்சுக்கணும். அவர் பார்த்தார், அழகா ஒரு மோதிரத்தை எடுத்தார், கயிறு கட்டி அப்படி போட்டு அப்படி எடுக்கலாம். அப்படி போட்டா அந்த பக்கம் போக முடியாது. பத்மநாப அந்த கேப்ல இடவைய பக்கத்துல அப்படி போயிட்டு வர முடியாது. அப்படி அழகா அப்படி போட்டு அப்படி எடுக்கிறா, அப்படி பால்ல நனைஞ்சு வருது மோதிரம். அப்போ கதறா, நீ பாலாழில தான் படுத்துட்டு இருக்கியோ? நான் தான் ஏதோ இங்க சும்மா படுத்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன், நீ பாலாழி நாதன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சா. அது இன்னொரு சொல்றது உண்டு. இன்னொரு போது மோதிரத்துக்கு போட்டா திருப்பி எடுக்க வரல, இங்க மாட்டின மறந்து. அதுக்கப்புறம் பார்த்தா சமுத்திரத்துல கிடைச்சதான், சங்குமுக சமுத்திரத்துல கிடைச்சதான். இங்கேருந்து அங்க என்ன லிங்கோ அவருக்கு தான் வெளிச்சம். ஒருவேளை சுரங்கம் ஏதானே இருக்கலாம், அந்த சுரங்கத்துக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்காளோ அவனுக்கு தான் வெளிச்சம். இங்க நுழைஞ்சு அப்படி இறங்கி அப்படி போற மாதிரி சமுத்திரத்துல இறங்கி. அந்த காலத்துல ராஜாக்களுக்கு அப்படி வைப்பா. தேசத்துல ஏதாவது கஷ்டம் வந்துடுத்து, விரோதிகள் யாராவது ராஜ்யத்தை அட்டாக் பண்ண வந்துட்டா அப்படின்னா சண்டை போட முடியாதுன்னா தப்பிச்சு போயிட்டு திரும்பி வேற படையை திரட்டிட்டு வர்றதுன்னு உண்டு. அப்ப அதுக்குள்ள என்னெல்லாம் சொத்து வச்சிருக்காளோ தெரியாது. சங்கமுகத்துல எங்கேருந்து எங்க உள்ள நடுதாம இருக்கோ தெரியாது. இப்பயே வடக்கடையில 4 படி தமிழ் கடைசிக்கே பயந்து போயிட்டாலும் இங்கேதான் பூசா கிளம்ப போறது நிறைய இருக்கு பத்மநாபன். அப்ப ஸ்வயம் திருப்பார்கடல் நாதன் 2-3 சந்தர்ப்பத்துல கோவில்ல அப்படியே கீழே அப்படி பால் அப்படி கொப்பளிச்சு வந்திருக்கு. ஒரு பாக்கியமுடைய ராஜா அந்த பாலை எடுத்து ஸ்வீகரிச்சிருக்க அவன் பார்த்தது கூட இல்லை. அதுக்கப்புறமா தான் அந்த ஈயத்தை காய்ச்சி விட்டு அடைச்சு விட்டான். எல்லாம் அடைச்சு விட்டான். அடைக்காம இருந்திருக்கலாம்.
அந்த கேமரா அதை வேற நோண்டி பார்ப்பா, இங்க இருந்தோ பால் வருது, அது என்ன பார்க்கலாம் அப்படின்னு. ஏதோ ஈயத்தை காய்ச்சி அடைச்சி விட்டுட்டாலும் அதெல்லாம் தொட வேண்டான்னு விட்டுட்டான். அப்ப ஸ்வயம் திருப்பார்கடல்நாதன், திருப்பார்கடல்ல தான் தேவர்கள்லாம் போய் பகவானிடத்துல சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ண பகவான் ஒவ்வொரு அவதாரமா எடுக்கிறான்னு பாகவதம் சொல்றது. அதேதான் சுவாதி திருநாள் அழகா பத்மநாப சதகம் பக்த மஞ்சரி எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, நீ உங்ககிட்ட தானே வந்து எல்லாம் பிரார்த்தனை பண்ணா, நீ தானே ராமனா வந்த, நீ தானே அதாமல் என்னை காப்பாத்தின எல்லாம் சொல்றான். அப்ப அது திருப்பார்கடல்நாதன் நமக்காக இங்க வந்து சைன கோலத்தில் இருந்துட்டு கிருபை பண்றார். அப்ப போத்திக்கு அனுகிரகம் பண்றார், ஒண்ணுமே தெரியாத ஐயம்பிள்ளாசனுக்கு அனுகிரகம் பண்றார், நன்னா சதுர்வேதங்கம் தெரிஞ்ச ராமானுஜருக்கும் கிருபை பண்றார். எத்தனை பேர் பாருங்க, ஒருத்தருடைய பக்தி போல இன்னொருத்தருக்கு கிடையாது. அப்ப இவ்வளவு பேருக்கு கிருபை பண்றவர் நமக்கு கிருபை பண்ண மாட்டார்? இந்த கூட்டத்துல நாமும் ஒருத்தர். அப்ப இவ்வளவு பேருக்கு இவ்வளவு கிருபை பண்ண பகவான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவார், நம்ம வம்சத்தை காப்பாற்றுவார், நம்ம குழந்தைய காப்பாற்றுவார், நம்ம மனசு இந்திரியங்கள் பக்தி ஞான வைராகியம் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். அதனால சரணாகத வத்சலன் பக்த சம்ரக்ஷகன் நம்முடைய ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி. அதனால அவர் திருவடி இறுக்கி பிடிச்சுக்கோங்க. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. நிவேதனம் ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜலம் ஜலம் குடிக்கிற தண்ணி. கிருஷ்ணா ராதே ராதே. இங்க வாங்க எல்லாம் முன்னாடி ஆட முன்னாடி உக்காந்துக்கோ 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 உக்காராங்க உக்காந்து விடுமா. வேண்டாம் சுண்டல் வேண்டாமா. கிருஷ்ணா கிருஷ்ணா